மனுஷனா பிறந்தது மாத்திரம் இல்ல, सिर्फ मनुष्य के रूप में वो पैदा नहीं हुए, அவருடைய பிறப்பு வந்து நம்ம காட்டுல வேற மாதிரி. उनका जो जन्म है वो हमसे बहुत अंतर है उनमें. நம்மளா பாவத்துல பிறந்தோம், हम तो पाप में पैदा हुए, அவர் பாவம் இல்லாத பிறந்தார். वो तो அதான் बिना சொல்லுது. पाप के निष्पाप पैदा हुए. அவர் உயிரோடு எழுந்தாரு, वो जीवित उठे, நாமும் உயிரோடு எழுந்திருக்க போறோம் हम மரிச்சு. भी जीवित उठेंगे मरकर. அதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்பெஷல்னுங்க. इसलिए मसीही जीवन जो है वो बहुत ही महत्वपूर्ण है. அப்ப என்ன வேணும் சார்? इसके लिए क्या चाहिए? इसके लिए அவர் மேல விசுவாசம். उन पर विश्वास की जरूरत என்ன है. விசுவாசம்? कैसा विश्वास? என்னை நேசிக்கிறார்ன்ற விசுவாசம். परमेश्वर हमसे प्रेम करते हैं करके ऐसा विश्वास कर. இன்று உன்னை ஜெனிப்பித்தேன். मैंने आज तुम्हें जन्म दिया है, அது ऐसा एक वाक्य है. அது மெஸ்ஸியாவுடைய அந்த சங்கீதம். அது वो मसीहा का भजन संगीता है. அது பிறப்பை பற்றி சொல்லுது. वो उसके जन्म के बारे में लिखा है. அவர் எப்படி ஜாதிகளை கூட்டுவார், वो कैसे जातियों को इकट्ठा करेंगे, அவரை விரோதமாக இருக்கிறவங்க எப்படி ராஜாக்களை எப்படி எதிரி நாசமாவாங்க, उनके विरुद्ध जो भी राजा खड़े होंगे वो सब कैसे नाश होंगे, इसके बारे में है. அவரை ஏற்றுக்கொள்ளுவங்க அவர் முத்தம் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. जो முத்தம் செய்யணும் அவர் कोई उनको ஏற்றுக்கொள்ளும். स्वीकार करेंगे उनको चुमा करना है करके लिखा गया है उसमें. ஏன்னா அவருடைய கோபம் பற்றி எரியும். क्योंकि उनका क्रोध भड़क उठेगा करके लिखा है उसमें. அதெல்லாம் நீங்கள் வாசித்து கவனிச்சிக்கலான்னு தெரியல. आप लोग उसमें ध्यान दिए कि नहीं मालूम. ஆகவே வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக எல்லா காரியத்தையும் கடவுள் எழுதி கொடுத்துருக்கிறார். हमें तो ये सब कुछ लिखे दिया है पवित्र शास्त्र में. அதுக்காக தான் இந்த நம்ம கையில் பைபிளோட வச்சு இப்போ பிரசங்கம் பண்ண போகிறேன். इसलिए हम बाइबल रखे हम प्रचार कर रहे हैं. இந்த மாதிரி பிரசங்கம் வந்து எல்லா மதத்திலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ऐसे प्रचार तो सभी मत में हैं करके बोलते हैं, ஆனால் வந்து அதை பண்ணுறாங்களான்னு தெரியாது. लेकिन सभी धर्म में ऐसा कर रहे हैं क्या नहीं मालूम. ஆனாலும் பண்ணாலும் அது மாதிரி வாழ முடியாது. ऐसे प्रचार करने से भी वो लोग ठीक से नहीं जी पाते. ஆனால் நம்முடைய தேவன் வந்து மக்களுக்கு தன்னை பற்றி சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கிறார். लेकिन यीशु मसीह अपने बारे में सब लोगों को सिखाने के लिए, शिक्षा देने के लिए बोले हैं. ஆகவே இன்றைக்கு நம்ம கிறிஸ்மஸை பற்றி இன்னும் கொஞ்சம் அறிஞ்சிக்க போகிறோம். अभी आज हम क्रिसमस के बारे में और जानकारी प्राप्त करने वाले हैं. இது வரைக்கும் கிறிஸ்மஸ் அறிஞ்சு வச்சிருக்கலாம். अभी तक तो हम जाने हैं, இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்மஸ்னா என்னன்றதை கொஞ்சம் அறிஞ்சு வைக்க போகிறோம். लेकिन और जानकारी आज प्राप्त करेंगे. ஏன்னா அது தேவனுடைய காரியம், கடவுள். क्योंकि ये परमेश्वर की विषय है. கடவுளை வந்து முழுசாக நம்ம அறிஞ்சிக்க முடியாது. हम परमेश्वर को पूरे रूप से तो नहीं जान पाते. அது கூட அவரே நமக்கு வெளிப்படுத்தினா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். वो अपने आप ही खुद ही आके प्रकट होते हैं, इसलिए हम जान पाते हैं. இருக்கிறீங்களா? आप हैं? பக்கத்தில் பார்த்து கை பிடிங்க. आप बगल में आप हाथ मिलाइए. ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்லா உழுக்குங்க. हैप्पी क्रिसमस बोल के हाथ मिलाइए. हैप्पी क्रिसमस. லேசாலாம் உழுக்கணும். अच्छा सा आप हाथ मिलाइए. ஏன்? क्यों? கூட பாட்டு பாடுனீங்க பார்த்தீங்களா? अभी हमने गीत गाया था. பாட்டு பாடும்போது எல்லாரும் ஒரே சந்தோஷமாக என்னாலலாம் சும்மாலாம் இருக்க முடியாது. मैं तो गीत गाने के टाइम चुप नहीं रह सकता. உங்களுக்காக தான் கொஞ்சம் அடக்கி ஆள்றேன். आप लोगों के लिए मैं थोड़ा बहुत खामोश रहता हूँ. இல்லைன்னா ரொம்ப ஆடுவோம் நாங்கள். नहीं तो और अच्छा नाचता हूँ मैं. ஆமாம். ஏன்னா அவ்வளோ தேவன் நம்ம படைச்சிருக்குது, அதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது சும்மா இருக்க முடியாது பாருங்க. प्रभु ने हमारी सृष्टि किया है, ये सब हम सोचने से हम और उछल पड़ेंगे. ஆகவே இது குடிச்சிட்டு ஆடுற ஆட்டம் கிடையாது. ये तो पी के नाचने वाला नाच नहीं है. ஆவியானவர் உள்ளே இருந்து ரட்சிப்பை பெற்ற ஆட்டம் இது. ये तो पवित्र आत्मा अंदर है, इसलिए हम नाच रहे हैं. தேவன் உள்ள வந்திருக்கிறான்றதுக்கு அந்த ஆட்டம் அது. परमेश्वर हमारे हृदय में आ गए हैं, इसके लिए हम नाच रहे हैं. ஆமென். आमेन. தாவீது அப்படிதான் ஆடினாரு. दाऊद भी ऐसे ही नाचे थे. உள்ளே இல்லாத வெளியே இருக்கும்போது அந்த ஆட்டம். दाऊद तो वो तो परमेश्वर बाहर थे तभी वो नाच रहे थे. தாவீது யார்? ராஜா. दाऊद तो एक राजा थे. அவர் பயங்கரமா ஆடினாரு. वो तो बहुत नाच रहे थे. ரோட்ல ஆடினாரு. वो तो सड़क पे नाच रहे थे. அவன் மனைவிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. उसकी पत्नी को बहुत क्रोध आ गया था. அறிவு கிட்ட முட்டாளே, वो तो बुद्धू बोल के நீ ஒரு ராஜாவா இருந்து இப்படி ஆடுறியே, तुम तो राजा हो और ऐसे सड़क में नाच रहे हो. சட்டெல்லாம் கழண்டு கீழே விழுது, தெரியல உனக்கு? तुम्हारे तो कपड़े सब उतर रहे हैं, आपको नहीं मालूम करके बोल எத்தனை रहे பேர் கேக்குறீங்க நான் சொல்றத? आपको समझ में आ रहा है? எல்லாம் வேதத்துல இருக்குதுங்க. ये सब पवित्र शास्त्र में है. உடனே அவர் சொன்னாரு, ராஜா தாவீது ராஜா சொன்னாரு, बोले அவர் கடவுளுக்கு முன்னால நான் ஆடுறேன். मैं तो परमेश्वर के लिए नाच रहा हूँ. நான் ஒரு ஆடு மேய்ப்பனா இருந்தேன். मैं तो एक चरवाहा था.
அவர் என்ன ராஜாவாக்கி இருக்கிறாரு. उन्होंने मुझे राजा बनाया है. அவருக்கு முன்னா ஆடுற உனக்கு ஏன் உனக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னாரு. मैं तो परमेश्वर के लिए नाच रहा हूँ, तुम्हें क्या कठिनाई हो रही है? அது நிமித்தம் மீகாலுக்கு குழந்தையே இல்லை. इसके वजह से मेघाल को बच्चा भी नहीं हुआ. அப்போ கடவுள் வந்து ஆடுறது, கடவுளுக்கு முன்னாடி ஆடுறதுலாம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. इसलिए परमेश्वर के लिए नाचने से कोई उसके नुक्स नहीं बोलना है, கிண்டலும் பண்ணக்கூடாது, उसकी मजाक भी नहीं उड़ाना है, ஆடாதே இருக்கக்கூடாது, आप नाचे बगैर भी नहीं रहना है, வெக்கமும் படக்கூடாது. आप शर्मिंदा भी नहीं होना है. நான் ஆரம்பத்தில் मैं शुरुआत में இந்த அதான் இந்த நான் வந்து ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன்ல, मैं एक धार्मिक मसीहा था. இந்த இந்த ஆவியை பெற்ற பெந்தகோஸ் பீப்புள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கிண்டல் பண்ணுவோம் நாங்கள். जो पवित्र आत्मा पाए हैं उनको देख के मैं मजाक उड़ाता था पहले. வெக்க இல்லாத கையை தூக்கி அல்லேலூயா கத்துதுங்களே. वो तो सभी के सामने हाथ उठा के हालेलुया करके चिल्लाते हैं करके मैं बोलता था. பீச்சில் அது மாதிரிலாம் போய் பார்ப்பேன் கூட்டங்களை. बीच में जाके मैं देखता था वहाँ पर. எல்லாம் இது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க எல்லாருமே அல்லேலூயா அல்லேலூயா குதிச்சு ஆடுவாங்க. छोटे से लेकर बड़े तक सब उछल कूद कर हालेलुया बोलते थे. நான் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுவேன். लेकिन मैं उनकी मजाक उड़ाता था. இப்போ நான் தான் வெக்க பண்ணணும் பாருங்க. लेकिन अभी मैं खुद शर्मिंदा होता हूं. ஏன்னா அதான் ரியல். लेकिन वही सच्चा मसीही जीवन है. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத அப்படியே செத்த மனுஷனா இருக்கிறான் பாரு, அதுதான் வந்து ரொம்ப மோசமானது. ऐसे मरे हुआ सा जीवन बिताना वो बहुत ही बुरी बात है. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்த சில காரியங்கள் சொல்றேன். मैं आपको उत्साह कर रहा हूं. உற்சாகப்படுத்துறதுக்கு இல்ல, उत्साह नहीं कर रहा, ரியல் லைஃபை புரிஞ்சுக்கோன்றேன். जो सच्चा जीवन है वो मैं आपको समझा रहा हूँ. ஆமா, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா அதுக்கு மேல பெருசு ஒன்றும் தேவையில்லை. परमेश्वर आपके अंदर है, उससे बढ़कर तो और कुछ भी नहीं है. ஆகவே தான் பாத்தீங்கன்னா திருப்பி சொல்றேன், காணப்படுகிறவர்களுக்கு அனித்தியம், காணப்படுகிற அனித்தியம், वो सदा के लिए है. காணப்படாதவைகள் தான் நித்தியம். जो अनदेखी चीजें वो सदा के लिए है. இங்க தூதர்கள்லாம் நிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. स्वर्गदूत खड़े हैं. பரலோகம் இங்க நம்மளை நோக்கி பார்த்துன்னு இருக்குது. स्वर्गलोक तो हमारी ओर देख रहा है. தேவன் இங்க இருக்கிறாரு. परमेश्वर यहाँ पर है. தேவ பிரசன்னம் இங்க இருக்குது. परमेश्वर की उपस्थिति यहाँ पर है. தேவனுடைய அற்புத அதிசயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்குது பேசும்போது. चमत्कार यहाँ पर हो रहा है. ஆகவே தான் வந்து காணப்படுகிற அல்ல காணப்படாதவை நோக்கி இருக்கிற நமக்கு, जो देखी हुई चीजों पर नहीं अनदेखी चीजों पर हम देख रहे हैं, மிகவும் கன மகிமை உண்டாகும். उसके लिए बहुत अद्भुत कार्य होगा. சரி, आमेन. நான் கிறிஸ்மஸ் செய்திக்காக போறேன். अभी हम प्रचार में जाएंगे. கிறிஸ்மஸ்னா என்ன? क्रिसमस का मतलब நான் வருஷம் பல காரியங்களை போதிச்சிருக்கிறோம் இந்த 20 வருஷமா. एक विषय बोलता था. ஆகவே இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. आज भी पवित्र आत्मा हमसे बात कर रहे हैं. முதல்ல தலைப்பை சொல்லிடுறேன். पहले मैं इसका शीर्षक बताता हूं. கிறிஸ்து பிறப்பின் நிமித்தம், यीशु मसीह के जन्म की वजह से இன்னும் உலகம் அழிக்கப்படாது இருக்கிறது. अभी भी संसार नाश नहीं हुआ. திருப்பி சொல்றேன், இன்னைக்கு தலைப்பு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நிமித்தம், यीशु मसीह के जन्म के वजह से இன்னும் உலகம் அழிக்கப்படாது இருக்கிறது. आज भी संसार नाश नहीं हुआ. காரணம் தட்டுங்க. आमीन. आप ताली बजाइए. கிறிஸ்து பிறந்ததுனால தான் இன்னும் உலகம் கொஞ்சம் நீடித்த நாட்கள் போயினுக்குது. यीशु मसीह पैदा हुए इसलिए अभी भी संसार है. கிறிஸ்து பிறக்கலன்னா अगर वो पैदा नहीं होने உலகத்தை எப்பயும் அழிச்சிடுவார் கடவுள். संसार तो कभी का नाश होना था. நல்ல காலம் நீங்களும் நானும் அவர் மூலமா பிறந்துட்டோம். अच्छा हुआ आप और हम तो उनकी वजह से फिर से नई सृष्टि बन गए हैं. ஆகவே இன்றைக்கு ஒரு 4 பாயிண்ட் பார்க்க போறோம். आज हम 4 पॉइंट देखने वाले हैं. அந்த 4 பாயிண்ட்டை நான் वो 4 पॉइंट சொல்றேன். मैं बता रहा हूँ. அதுக்கப்புறம் வசனத்தை வாசிக்கிறேன். उसके बाद वचन पढ़ेंगे. பாருங்க, கிறிஸ்துவின் பிறப்பு வந்து வெறும் பிறப்பை வச்சு விட்டுற முடியாது. सिर्फ यीशु मसीह के जन्म को ऐसे ही नहीं हम छोड़ सकते हैं. பிறப்புன்னு சொல்லும்போது அங்க மரணமும் இன்க்ளூடிங் ஆயிடும். वो जन्म बोलने से उसके साथ मरण भी है. உயிர்த்தெழுதலும் இன்க்ளூடிங் ஆயிடும். उसमें जीवित फिर से जी उठना भी है. இரண்டாம் வருகை நியாயத்தீர்ப்பும் இன்க்ளூடிங் ஆயிடும். फिर से यीशु मसीह का आना और न्याय भी है उसमें. புதிய வானம் புதிய பூமி எல்லாம் அடங்கி இருக்கிறது இதுல. नए आकाश और नया धरती भी उसमें समित है. இத ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும். इसे एक मनुष्य विश्वास करना है. அந்த விசுவாசம் கர்த்தர் தரார். वो विश्वास परमेश्वर हमें देते हैं. இதான் முதல் பாயிண்ட். यही है पहला पॉइंट. சொல்லிட்டேன், ஆனா சொல்லிட்டு விளக்க போறேன். इसका फिर मैं बाद में समझाऊंगा. இரண்டாவது பாயிண்ட், दूसरा पॉइंट, தேவன் இந்த உலகத்தை அழிப்பார். परमेश्वर इस संसार को नाश करेंगे. அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. उनको पूरा अधिकार है. ஏனென்றால் அவர்தான் உலகத்தை உண்டாக்கினார். क्योंकि उन्होंने ही इसकी सृष्टि की थी. அப்போ மனுஷன் கேட்குறோம்,
फिर पूछते மனுஷன் हैं, கேட்குறோம், फिर मनुष्य पूछता है, அவர் அன்புள்ளவர் தானே, वो तो प्रेमी है, அவர் அழிக்கலாமா फिर वो नाश क्यों करेंगे, அப்படின்னு கேட்குறாங்க. ऐसे मनुष्य पूछता ஆனா है। தேவன் இதை அழிக்கல இந்த உலகத்தை. लेकिन परमेश्वर इसको नाश नहीं करेंगे। மனிதனால தான் இந்த உலகம் அழிக்கப்படுது. मनुष्य के वजह से ही ये भूमि नाश होने वाला है। மனுஷன் என்ன போதை பொருளெல்லாம் உண்டாக்கி வச்சுக்கிறான். वही तो போதைனா नशा का, वही तो नशीले पदार्थ बनाए हैं। அப்போ இது மாதிரி பல காரியங்களில் மனுஷன் தான் அழிச்சிருக்கான் பாவத்து நிமித்தம். தேவன் அழிக்கல. परमेश्वर इसका नाश नहीं किया, मनुष्य के वजह से ये पूरा नाश हो रहा है। இதுல ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்ல போறேன். सेकंड पॉइंट है ये। மூன்றாவது பாயிண்ட், तीसरा पॉइंट, எல்லா மதங்களும் மனிதன் ஒழுங்காய் வாழ வேண்டும் என்று தான் சொல்லுகிறது. सभी धर्म मनुष्य ठीक से जीना है करके बोल रहा है। ஆமா, ஆனா எல்லா மனிதனும் ஒழுங்கா வாழ முடியல. लेकिन सारे मनुष्य ठीक से नहीं जी पा रहे हैं। ஏன்னா மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குது. क्योंकि मनुष्य के अंदर पाप है। அது அவனுக்கே தெரியாது. वो उसको ही नहीं मालूम। அதை பத்தி பார்க்க போறோம். उसके बारे में हम देखने वाले हैं। மூன்றாவது, ஏன்னா இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் முதல்ல ये எடுத்தோம். आपको समझने நான்காவது, के लिए अभी चौथा पॉइंट है, கிறிஸ்தவன் தான் அதுல இருந்து அவனை வெளியே கொண்டு வரும். मसीही அந்த பிரச்சனையில இருந்து उस परेशानी से मसीही उसको बाहर लेके आ அவனை பாவம் இல்லாத வாழ்க்கையை அவனுக்கு தரும். उसको पाप के बगैर उसको कर सकता है। அந்த உதவியும் கடவுள் தரார். वो सहायता हमें परमेश्वर से இந்த मिलेगा। 4 பாயிண்ட பார்க்க ये போறோம். 4 पॉइंट हम देखने वाले முதலாவது हैं। வார்த்தையை வாசிப்போம். पहले हम वचन ரோமர் पढ़ेंगे புத்தகம் रोमियो में, 1ஆம் அதிகாரம் उसमें 1 अध्याय में 4 இருந்து 8 வரைக்கும். उसमें 1 अध्याय में 4 से 5 तक पढ़ेंगे। இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாமங்களில் முன்னமே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா இருக்கிறார். 4 और 5 पढ़ेंगे। और पवित्रता की आत्मा के भाव से भरे हुओं में से जी उठने के कारण सामर्थ्य के साथ परमेश्वर का पुत्र ठहरा है, जिसके द्वारा हमें अनुग्रह और प्रेरिताई मिली कि उसके नाम के कारण सब जातियों के लोग विश्वास करके उसकी माने। आमीन। அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள செய்திருக்கிறார். जिनमें से तुम भी यीशु मसीह के होने के लिए बुलाए गए हो, उन सब के नाम जो வாசிக்கும் போது கவனிக்கணும் அதை. उन सब के नाम जो रोम में परमेश्वर के प्यारे हैं और पवित्र होने के लिए बुलाए गए हैं। உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமானபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். पहले मैं तुम सब के लिए यीशु मसीह के द्वारा अपने परमेश्वर का धन्यवाद करता हूँ कि तुम्हारा विश्वास की चर्चा सारे जगत में हो रही है। आमीन। இப்போ 1 தீமோத்தி अभी 1 तिमोती 3ஆம் அதிகாரம் 1 तिमोती निकालेंगे। இதை வாசிச்சுட்டு அதெல்லாம் விளக்குறேன். 1 तिमोती में 3 16ஆம் வசனம் 16 16 उसमें 16 அன்றும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதியிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறு எடுத்துக் கொள்ளப்பட்டார். और इसमें संदेह नहीं कि भक्ति का वेद गंभीर है, अर्थात वह जो शरीर में प्रकट हुआ, आत्मा में धर्मी ठहरा, स्वर्गदूतों को दिखाई दिया, अन्य जातियों में उसका प्रचार हुआ, जगत में उस पर विश्वास किया गया और महिमा के ऊपर उठाया गया, महिमा में ऊपर उठाया गया। மத்தேயு எழுதின சுவிசேஷம் अभी मत्ती निकालेंगे। 1ஆம் அதிகாரம் मत्ती 1 21லேருந்து 23 இதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு 21 से விளக்குறேன். 23 तक पढ़े। அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். वह पुत्र जनेगी और तू उसका नाम यीशु रखना,
क्योंकि वह अपने लोगों को अपने पापों से उद्धार करेगा। यह सब कुछ इसलिए हुआ कि जो वचन प्रभु ने भविष्यद्वक्ता के द्वारा कहा था वह पूरा हुआ। देखो, एक कुमारी गर्भवती होगी और एक पुत्र जनेगी और उसका नाम इमानुएल रखा जाएगा, जिसका अर्थ है परमेश्वर हमारे साथ है। आमीन। இன்னொரு வேத வாக்கியம் अब और एक वचन லூக்கா पढ़ेंगे। புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் लूका में पढ़ेंगे, 30லேருந்து लूका 33 வரைக்கும். 1 में 30 से 33 तक। சில நேரத்தில் நான் ஒரே வசனத்தை போன வாரம்லாம் ஒரு வசனத்தை வாசித்து ஒரு பிரசங்கம் பண்ணுவேன். पिछले हफ्ते तो मैं एक वचन पढ़ के उसका प्रचार करा था। சில பாஸ்டர் பெட்டிகளை வசனத்தையே எடுக்காதையே பிரசங்கம் பண்ணிட்டோம் 1.5 மணி நேரம் 2 மணி तो நேரம். वचन ही नहीं पढ़ते किसी मीटिंग में। तो இன்னைக்கு வசனத்தை ஏன் வாசிக்கிறேன்னா आज मैं वचन को क्यों पढ़ रहा हूँ, அதோடைய சார அம்சத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம சொல்ல போகிறோம். उसका सारांश मैं इसके बाद बताऊंगा। தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யம் முடிவிராது என்றான். स्वर्गदूत ने उससे कहा, हे मरियम, भयभीत न हो, क्योंकि परमेश्वर का अनुग्रह तुझ पर हुआ है, और देख तू गर्भवती होगी और तेरे एक पुत्र उत्पन्न होगा, तू उसका नाम यीशु रखना। वह महान होगा और परम प्रधान का पुत्र कहलाएगा, और प्रभु परमेश्वर उसके पिता दाऊद का सिंहासन उसको देगा, और वह याकूब के घराने पर सदा राज्य करेगा, और उसके राज्य का अंत न होगा। आमीन। ஆமென். பாருங்க, இதை வாசிச்ச 4 பகுதியிலையும் मैंने 4 पढ़ा था। நான் முதல் பாயிண்ட் சொல்ற காரியம் அத்தனையும் இருக்குது. मैंने जो पहला पॉइंट बोला था वो सब इसमें आ गया முதல் है। பாயிண்ட் என்ன? पहला पॉइंट இயேசு क्या था? பிறப்பை மட்டும் நம்பிட்டு விட்டுறக்கூடாது. सिर्फ यीशु मसीह के जन्म के ऊपर ही भरोसा करके नहीं छोड़ना है, இயேசுடைய மரணத்தையும் நம்ப வேணும், उनके मृत्यु भी हम भरोसा करना है, இயேசுடைய உயிர்த்தெழுதலையும் நம்பணும், फिर से जीवित उठने का भी हम भरोसा பிறகு करना அவர் है। இரண்டாம் வருகையும் நம்பணும். वो दूसरे बार जब संसार में आएंगे उसके ऊपर भी हम भरोसा இந்த करना இரண்டாம் है। வருகைக்கு ரகசிய வருகை ஒன்று இருக்குது. वो दूसरे बार अभी संसार में आने से पहले रहस्य रूप से एक बार आएंगे। அது மாத்திரம் இல்ல, நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. उसके बाद हमारा न्याय भी होगा। பிறகு புதிய வானம் புதிய பூமி வேற இருக்குது. नया आकाश नया पृथ्वी भी होगा। இதையெல்லாம் நான் வாசிச்ச அத்தனை காரியத்திலும் இருக்குது. ये जो भी वचन अभी हमने पढ़ा था ये सब इसमें है। சாம்பிள் उसके இந்த ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் उदाहरण के रूप में रोमियो 1 में அங்க देखेंगे, வாசிக்கிறேன். हम पढ़ेंगे रोमियो 1 में। மாம்சத்தின்படி தாவீது சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி 1:5 தேவனுடைய சுதன் என்றும் மரித்தொழுந்து உயிர்த்ததினால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். रोमियो 1 का 5, जिसके द्वारा हमें अनुग्रह और प्रेरिताई मिली और उसके नाम के कारण सब जातियों के लोग विश्वास करके उसकी माने। பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது. इसमें बताया गया है பாருங்க, இயேசு எப்படி பிறந்தார்? यीशु मसीह का जन्म कैसा हुआ। மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில பிறந்தாராம். वो तो दाऊद के वंशज में पैदा हुए। பாருங்க, அப்படின்னா என்ன? மனுஷன் மாதிரி அவர் பிறந்தார். वो मनुष्य के रूप में पैदा हुए। ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆமென்। ஏன்னா இன்னைக்கு பிறந்தாருன்றத நீங்க எப்படி பிறந்தீங்களோ அவரும் இந்த பூமியில ஒரு மனுஷனா பிறந்தாரு. आप कैसे पैदा हुए वैसे ही यीशु मसीह भी इस संसार में आके पैदा हुए। அது மாத்திரம் இல்ல, ஒரு சந்ததியில பிறந்திருக்கிறார். தாவீது சந்ததியில பிறந்தார். दाऊद के वंश में पैदा हुए। அடுத்தது, उसके बाद பரிசுத்தமா உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று எண்ணப்பட்டார். जिसके द्वारा अनुग्रह, அதை எடுத்துங்க, அதுல இருக்கும் பாருங்க, பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று எண்ணப்பட்டார். सब जातियों के लोग उस पर विश्वास करें जिनमें यीशु मसीह उनको बुलाए। பாருங்க, இங்க வேற நம்மள மாதிரி மட்டும் பிறக்கிறது மாத்திரம் இல்ல, அவரு हमारे जैसा पैदा होने के लिए नहीं, நமக்கு அவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. हमारे और उनमें एक अंतर है। நீங்களும் ஆணுடைய தகப்பன் வித்துல பிறந்தோம், आप और हम तो पिता के वजह से पैदा हुए, நம்ம மாம்சத்துல பிறந்தோம். हम मनुष्य के रूप में पैदा हुए। ஆனா அவரு लेकिन वो தேவனாலே தேவ ஆவியானவரால அவர் என்ன பண்ணார்? தேவனே பரிசுத்த தேவனா பிறந்தார் இந்த பூமியில. वो तो देवता है, वो आके पवित्र आत्मा के द्वारा पैदा हुए। அதனால பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று எண்ணப்பட்டார். पवित्र आत्मा नालर और पवित्र की आत्मा के भाव से मरे हुओं से जी उठने के कारण सामर्थ्य के साथ परमेश्वर का पुत्र ठहरा।
கவனிங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने वाला हूँ, வெறும் வந்து நம்ம மனுஷனா பிறந்தது மாத்திரம் இல்ல, सिर्फ मनुष्य के रूप में वो पैदा नहीं हुए, அவருடைய பிறப்பு வந்து நம்ம காட்டுல வேற மாதிரி. उनका जो जन्म है वो हमसे बहुत अंतर है उनमें. நம்மளாம் பாவத்துல பிறந்தோம், हम तो पाप में पैदा हुए, அவர் பாவம் இல்லாத பிறந்தார். वो तो அதான் बिना சொல்லுது. पाप के निष्पाप पैदा हुए. மூன்றாவது, और तीसरा, அவர் வந்து மரித்தாராம். वो मरे थे. அப்போ நம்ம சொன்னல இந்த சப்ஜெக்ட்ல பிறப்ப மட்டும் நம்புறேன் அப்படின்றது விட்டுற கூடாது. सिर्फ जन्म के ऊपर भरोसा करके छोड़ नहीं देना. நிறைய பேர் இயேசு பிறந்தார், கேக் வெட்டிடுவோம் அப்படின்னுறாங்க. सब लोग सोचेंगे यीशु मसीह पैदा हुए, केक काटेंगे. அவர் மரணத்தை விசுவாசிக்கிறீங்களா? क्या आप उनकी मृत्यु पर विश्वास कर रहे அது हैं? எதுக்கு சார்? वो किस लिए पूछेंगे? அது மாத்திரம் இல்ல, सिर्फ वही नहीं, அவர் பரிசுத்தர்ன்றதை விசுவாசிக்கணும். वो तो पवित्र है, उस पर भी विश्वास करना है. கவனிங்க. आप देखिए, பிறகு அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். और तीसरे दिन जी उठे. இங்க சொல்லப்பட்டது, यहाँ पर बताया गया है, மரித்தொழுந்து உயிர் தெழுந்தனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா वो இருக்கிறார். तो मर के जी उठ के एकदम परम प्रधान हुए हैं. பாருங்க, அவர் தாவீது சந்ததியில பிறந்தாரு, वो दाऊद के वंशज में पैदा हुए, பரிசுத்தம் ஆவினாலே அவர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறாரு. वो तो पवित्र हैं पवित्र आत्मा की वजह से. எல்லாத்த காட்டிலும் उसके बाद அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததுனால मृत्यु के बाद जी उठे, அவர்தான் கடவுள் என்பதை वही வெளிப்படுத்தி காமிச்சார். वही परमेश्वर हैं, वही दिखाए थे हमें, தேவகுமாரனா. वही परमेश्वर के पुत्र हैं. ஆமென். आमेन. இப்போ இதுல நீங்களும் இருக்கிறீங்க. இதுல इसमें हम भी हैं. நாமளும் ஒரு நாள் என்ன பண்ணோம், தாயின் கருவுல பிறந்தோம், हम भी ஒரு சந்ததியில பிறந்தோம். हम माता के गर्भ में पैदा हुए. பிறந்தீங்களா பிறக்கலையா? आमेन. சொல்லுங்க சார். அடே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பிறந்தீங்க. हाँ, அதே போல उसी तरह அவர் எப்படி பரிசுத்தமா உள்ளவரா பிறந்தார் இந்த பூமியில, जिस तरह यीशु मसीह पवित्र रूप से पैदा हुए, ஒரு நாள் நீங்கள் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிச்சோம், एक दिन हम और आप उन पर विश्वास किए, அவருடைய பிறப்பை விசுவாசிச்சோம், उनके जन्म पर विश्वास किए, அவருடைய மரணத்தை விசுவாசிச்சோம், उनको मृत्यु पर विश्वास அவருடைய किए, உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சோம். उनको जी उठने पर विश्वास किए. நாம் மறுபிறப்பை அடைஞ்சிருக்கிறோம். हम अभी नई सृष्टि हुए हैं, மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறோம். हम फिर से जन्म हुए ஏன்னா हैं, வேதம் சொல்லுது, क्योंकि पवित्र शास्त्र யோவான் बोलता है, 1:12 சொல்லுது, यूहन्ना 1:12 में बताया गया है, அவரை விசுவாசிகள் தேவனால் பிறந்தவர்கள். जो कोई भी उस पर विश्वास करते हैं वो यीशु मसीह की वजह से पैदा हुए हैं. அப்ப தேவனால் பிறந்திருக்கீங்களா? आप परमेश्वर की वजह அப்ப से இந்த पैदा வசனத்துல हुए हैं. इस वचन में அவரை போலவே நம்ம மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறோம். उनके स्वरूप में ही हम भी नए जन्म लिए हैं. அப்படின்னா என்ன, அவர் इसका मतलब பரிசுத்தமா क्या है? பிறந்தாரு, जिस तरह वो पवित्र रूप से पैदा அந்த हुए, பரிசுத்தமான வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுத்தாரு वो पवित्र விசுவாசத்தினால. जीवन विश्वास की वजह से हमें भी मिला है. மூன்றாவது, तीसरा, அவர் உயிரோடு எழுந்தாரு, वो जीवित उठे, நாமும் உயிரோடு எழுந்திருக்க போறோம் हम மரிச்சு. भी जीवित उठेंगे मरकर. அதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்பெஷல்னுங்க. इसलिए मसीही जीवन जो है वो बहुत ही महत्वपूर्ण है. அதுக்காக தான் வந்து கல்லறை தோட்டம்னு சொல்றோம். நம்ம हम तो वो कब्र का बगीचा बोलते हैं, சுடுகாடு இடுகாடு அதெல்லாம் சொல்றது கிடையாது. हम शमशान घाट नहीं बोलते हैं. கல்லறைனா என்ன, கல்லறை தோட்டம்னா என்ன, कब्र का बगीचा किस लिए बोलते हैं हम? தோட்டத்துல விதைச்சா வளரும். बगीचे में எத்தனை अगर பேர் हम ஆமென்றீங்க? बीज बोने से वो फिर से ऊपर उठेगा. சும்மா கிறிஸ்மஸ்னா கொஞ்சம் உட்கார்ந்து கேளுங்க, கவனிங்க. आप क्रिसमस जो है उसका प्रचार सुनना है. ஏன் கல்லறை தோட்டம்? क्यों हम बगीचे का कब्र का बगीचा बोलते हैं? தோட்டத்துல விதைச்சா அது முளைக்கும். क्योंकि बगीचे में जो भी बीज बोते हैं वो आएगा फिर से. ஆகவே தான் இதை சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இங்க சொல்ற 6ஆம் வசனத்தை சொல்றாரு, इसके अलावा 6वां वचन में बोल रहे हैं, ஏதோ வந்து ஒருத்தருக்கு பட் அவர் சகல ஜாதிகளுக்கும் அப்படின்னு போட்டுக்குது. इसमें बोले हैं यीशु मसीह सभी जातियों के लिए हैं. சகல ஜாதியிலிருந்து அழைக்கப்படுறோம் நம்ம. सभी जातियों के लिए हम यीशु मसीह हैं. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसके मतलब क्या है? எல்லா மனிதன் என்ன கோத்திரம் என்ன இதுல நீங்க இருந்தாலும் நீங்க அழைக்கப்படுறீங்க அவரால. कोई भी जाति के लोग होने से वो यीशु मसीह की वजह से हम बुलाए गए हैं. அப்படின்னா பாருங்க, இந்த வேத வசனம் இன்னைக்கு ரியலா இருக்குது பாருங்க. आज भी ये हम सहज है. அவன் இந்தியனா இருக்கட்டும், क्या वो अगर इंडियन भारतीय हो, அமெரிக்காவா இருக்கட்டும், या फिर अमेरिका அவன் के ஆப்பிரிக்கனா वासी हो, இருக்கட்டும், या फिर अफ्रीकन हो, அவன் யாரா இருக்கட்டும், जो कोई भी हो, சகல ஜாதிகளிலிருந்து அவங்களை அழைக்கிறார். सभी जातियों को लोगों को बुलाते हैं. ஆகவே தான் வேத புஸ்தகம் வந்து ये पवित्र शास्त्र में பேசக்கூடியது, वो तो बात करता है हमसे, ரியலா இன்னைக்கு இருக்கிற காரியத்தை காமிக்க सहज में கூடியது. जो भी है हमको दिखाता है. ஹல்லேலூயா. आमेन. அப்ப பாருங்க, ரொம்ப முக்கியம். बहुत ஏன் महत्वपूर्ण है. நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? क्यों हम क्रिसमस को मनाते அந்த हैं? கிறிஸ்மஸை கொண்டாடும் போது நம்ம அர்த்தம் இல்லாத கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடாது. हम
क्रिसमस को समझकर मनाना है। சும்மா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி என்ன பிரயோஜனம்? ऐसे जाके हैप्पी क्रिसमस बोलने से कुछ சொல்லுங்க, फायदा சும்மா ஒரு नहीं है। ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி என்ன பிரயோஜனம்? ऐसे हैप्पी क्रिसमस बोलने से कोई फायदा नहीं है। இன்னைக்கு டாட் போர்டு 2-3 இங்கிலீஷ் பேசுறீங்க வச்சுங்களேன், अच्छा आप 2-3 बात अगर अंग्रेजी में बोलते हो, திடீர்னு இங்கிலீஷ் பேசுறவர் டக்கு டக்கு உங்க கூட பேசுறாரு, अगर अंग्रेजी बात करने वाले आके आपसे बात करने से நீங்க आप ऐसे ஓடி வந்துருவீங்க அங்க आप இருந்து. तो वहाँ से दौड़ के आ जाएंगे। ஏன்? क्योंकि நீங்க பேசுறது ஓட்ட இங்கிலீஷ். आप तो टूटी फूटी अंग्रेजी बात करते हो। அது மாதிரி ஓட்ட கிறிஸ்தவங்களா இருக்க கூடாது. उसी तरह टूटी फूटी मसीही जीवन नहीं जीना। யாராவது உங்ககிட்ட எதனா கேள்வி अगर कोई कुछ पूछने से ஓடிடுவீங்க. அதனால தான் ஓடிடுறாங்க இன்னைக்கு நிறைய பேர். नहीं भागना है वहाँ से। ஆண்டவர் பத்தி சொல்றாங்க, போய் वो जाके परमेश्वर के बारे में बोलते हैं, போய் கேள்வி கேட்டா பேன்னுங்கறாங்க நிறைய ஊழியம் செய்றவங்களே। जाके प्रश्न पूछने से तो वो ऐसे ही खड़े रह जाते हैं। ஏன்? क्यों? இந்த டாட் டூட் இங்கிலீஷ் பேசிட்டு நல்லா பேசினா பயந்துன்னு ஓடிடுறாங்களே அந்த மாதிரி. टूटे फूटे अंग्रेजी बात करके दौड़ जाते हैं वैसे। அப்ப ஏன் சபை என்ன பண்ணுது? ये कलीसिया क्या है? இந்த கிறிஸ்தவனா என்னன்றத விளக்குது ட்ரூத் மூலமா। जीवन क्या है करके ये सत्य के पवित्र शास्त्र के द्वारा हमको सिखाता है। தரமா இங்கிலீஷை கத்துக்கும் போது जिस तरह हम अच्छा अंग्रेजी हम सीखते हैं, அது என்ன இங்கிலீஷா இருந்தாலும் நம்ம பேச ஆரம்பிச்சிரோம்। कैसे भी अंग्रेजी हम बात सरलता से बोलते हैं। நான் சொல்றது புரியுதுங்களா? आपको समझ में आता है? ஜேசப் புரியுதாப்பா? समझ में பாவம்ப்பா, வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்துக்கறாருங்க நேரா। वो तो काम करके ऐसे सीधा आ गए हैं। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்। यीशु मसीह आपको आशीष देंगे। இன்னும் லீவ் போட்டுருந்தாருன்னா நைட்டே ரொம்ப ஆசீர்வதிப்பார்। अगर रात को अगर लीव छुट्टी डालने से और भी आशीष मिलता था। ஏன்னா பவுல் சொல்ற கதை இது। क्योंकि पतरस बोल रहे हैं, पौलुस बोल रहे हैं, बोल रहे हैं ரொம்ப வயசானவங்களுக்கு சொல்றாரு। वो वृद्ध அவருடைய அபிப்பிராயம் जो बहुत वृद्ध हैं उन लोगों को बोल रहे हैं, கல்யாணம் ஆகலன்னு பயப்படாத, शादी नहीं हुआ करके तुम चिंता नहीं करना, கல்யாணம் ஆனாலும் நல்லதுதான், शादी हो गया तो भी अच्छा है, கல்யாணம் ஆகலும் நல்லதுதான் என்ன மாதிரி ஆயிடு, शादी नहीं होने से भी अच्छा ही है, கல்யாணம் ஆகுனா शादी होने से பொண்டாட்டிக்காக பயந்து நடக்கணும், पत्नी के लिए डरते रहना है, கல்யாணம் ஆகலன்னா शादी नहीं होने से கடவுளுக்கு நல்லா வேலை செய்வேன்। हम परमेश्वर के लिए अच्छा काम करेंगे। நான் என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने वाला हूँ, இப்போ ஒரு அர்த்தத்துக்காக சொன்னேன்। என்ன அர்த்தம்? मैंने एक अर्थ बोलने के लिए बोला था। எப்படின்னா வேலை செஞ்சா லீவ் போட்டுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம், छुट्टी डाल के आने से और अच्छा आशीष मिलता है। ஏன்னா நல்லா உட்காந்து ஃப்ரெஷ்ஷா கேட்கலாம் இப்போ, क्योंकि अच्छा बैठ के हम सुन सकते थे, ஏன்னா கடவுள் பேசுறாருல, क्योंकि परमेश्वर आपसे बात कर रहे हैं। போயிட்டு வந்துக்கிறியா ரொம்ப சந்தோஷம், आप वहाँ सीधा काम से आए हो तो भी अच्छा ही है, படுத்து தூங்காத வீட்டுல घर में जाके नहीं सोना है। என்ன நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, किसलिए बोल रहा எல்லாத்தையும் हूँ? எல்லாம் விளங்கிக்கிறோம்। सब कुछ आप समझना है इसलिए मैं बोल रहा ஏன்னா हूँ। கடவுள் எப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு பார்க்கறாரு। परमेश्वर कैसे भी हमको आशीष देना है करके सोच रहे हैं, அதுக்கு தான் இந்த பிரசங்கமே। इसलिए ये प्रचार இந்த है। பிரசங்கம் உங்களை போட்டு உண்டியலன்னு ஆக்குறது இல்ல, वो प्रचार आपको हिलाने के लिए नहीं, உங்க வாழ்க்கையில உண்டியலன்னு ஆக்குற சக்திகளை விரட்டுறதுக்கு தான் இந்த जो भी பிரசங்கம்। आपके जीवन में हमको हिला रहा है उसको भगाने के लिए ये प्रचार है। பாவத்துல, வியாதியில, நோயில, வறுமையில, पाप से, बीमारी से, गरीबी से, குடும்ப கஷ்டங்கள்ல, परिवार के कष्ट से, பலவிதமான இன்னல்கள்ல கிடக்கிற बहुत सी परेशानियों से மக்கள் திடமாய் வாழ்வதுக்காக இந்த பிரசங்கம் தேவை। उससे निकलकर मनुष्य अच्छा सा जीना है करके ये प्रचार है। நேரத்தை போற்றுறதுக்கு இல்லைங்க இது, सिर्फ इस यहाँ पर टाइम पास करने के लिए நம்ம नहीं, வாழ்க்கையை சீரழிக்கிற காரியத்துல சிரமமா வாழ்றதுக்காக தான் இந்த பிரசங்கம் தேவை। हमारा जीवन अच्छा होना है, सारे परेशानियों से हम मुक्त होना है, அதனால தான் அவர் சொல்லப்பட்டுக்குது। इसलिए यहाँ पर बताया गया है। எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ये सारे வசனம் वचनों வாசிச்சேன், में आप देखिए அவர் வார்த்தையை பிரசங்கிக்கப்பட்டது, उनके वचन प्रचार किया गया है, அவர் விசுவாசிக்கப்பட்டது, वो विश्वास किया गया है। वो எல்லாத்துலயும் வாசிக்கும் போதெல்லாம் இருந்தது பாருங்க। सारे वचन हमने जो पढ़ा था उसमें है। பிரசங்கிக்கப்பட்டார், वो सारे वचन उन पर प्रचार किया गया है, விசுவாசிக்கப்பட்டார், विश्वास किया गया है, ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார், उसको स्वीकार किया गया है, மகிமை அடைந்தார்। उसके बाद महिमित हुए हैं। அப்ப என்னென்ன பிரசங்கிக்கப்படுறது யாருக்கு? ये प्रचार किनको किया गया है? மக்களுக்கு वो பிரசங்கிக்கப்படணும்। मनुष्य को प्रचार किया गया है। அல்ல இயேசு உயிர் தெழுந்த உடனே इसलिए यीशु मसीह जीवित होने के बाद போய் என் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார்। जाके मेरा सुसमाचार सुनाओ करके बोले। அவர் இந்த பூமியில வாழ்ந்து இருக்கும் போதே वो पृथ्वी पर जीने के टाइम அற்புதங்களை செஞ்சுனே இருந்தாரு। अद्भुत कार्य करते रहे। திடீர்னு சீடர்ல கூப்பிட்டாரு, एकदम अचानक चेले को बुलाए, ரெண்டு பேரா போய் சொல்லுங்கன்னாரு। जाके दो जने जाके सुसमाचार सुनाओ बोले। ஏன்னா இந்த கடவுளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும்। क्योंकि ये परमेश्वर को
बारे में मनुष्य को सिखाना है, ஏன்னா மனுஷனுக்கு வந்து கடவுள் தேவை. क्योंकि मनुष्य को परमेश्वर बहुत आवश्यक है। அவன் கடவுளை தேடி நிற்கிறான். वो तो परमेश्वर को ढूंढ रहा है। எதையாவது யார் இந்த கடவுள் யார் இந்த கடவுள் தேடி நிற்கிறான் உலகம் முழுவதும். परमेश्वर करके सारे संसार में ढूंढ रहे हैं। ஏன் கடவுளை தேடுறான்? इसलिए ढूंढ रहे हैं ஏன்னா கடவுளால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். क्योंकि वो परमेश्वर की वजह से सृष्टि किया गया, கடவுளால் உண்டாக்கப்பட்டபடினால परमेश्वर के वजह से रचा गया है। அவன் யார் கடவுள் யார் கடவுள் யார் கடவுள் தான் தேடி நிற்கிறான். वो ढूंढ रहा है कि परमेश्वर कौन ஏன் அதை தேடுறான்? क्यों ढूंढ रहा है? அந்த கடவுள்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை வந்து சீர்படுத்த வேணும்னு சொல்லிட்டு தேடுறான். परमेश्वर के पास आके अपना जीवन सुधारना है करके। அதனால தான் இயேசு சொன்னாரு, इसलिए यीशु मसीह बोले பிரசங்கிங்க. तुम जाके सुसमाचार सुनाओ। அதான் அந்த வசனத்தெல்லாம் பார்த்தா பிரசங்கிக்கப்பட்டது. ये जो वचन हमने पढ़ा था उसमें बोला है सुसमाचार, விசுவாசிக்கப்பட்டார்கள். विश्वास किए हैं वो लोग। தேவ தூதரால் காணப்பட்டாராம். स्वर्गदूत दिखाई दिए वहां। யாரு? कौन? இயேசு. यीशु मसीह। கவனிங்க, இயேசு தேவ தூதரால यीशु मसीह स्वर्गदूत के वजह से दिखाई दिए। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब இயேசு ஒரு இடத்துல यीशु मसीह உபவாசம் பண்றாரு. उपवास किए। கவனிங்க, 40 days உபவாசம் பண்றாரு. 40 दिन उपवास किए। அப்ப பிசாசு வந்து அதுக்கு முன்னால வந்து ரொம்ப ட்ரபிள் பண்றான். वहां जाके शैतान आके बहुत युक्तियां करे वहां। அதுக்கு அப்புறம் உபவாசம் பண்ணி முடியுது. वो उपवास जब खत्म हुआ, தேவ தூதர்கள் அவருக்கு வேலை செய்தாங்களாம், வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். स्वर्गदूत आके उनको खाना खिलाया यीशु मसीह को। பாருங்க, ஒரு மனுஷனா இருக்கிறாரு, वो तो एक मनुष्य के रूप में ही है, ஆனா தேவ தூதரை அவர் பார்க்க முடியுது. लेकिन स्वर्गदूत को वो देख सकते थे। நீங்க தேவ தூதரை பார்க்க முடியுதா? क्या आप देख सकते हैं स्वर्गदूत को? அத தேவ தூதரால் காணப்பட்டார். स्वर्गदूत को यीशु मसीह देख पाए। அவ்வளோ இருக்கிறீங்களா இல்லையா? आप हैं? எல்லா வேத வசனமும் உறுதியாகுது. सारे पवित्र शास्त्र के वचन सब यहाँ पर சும்மா எழுதப்படல பாருங்க. सच हुआ। அப்ப பாருங்க, இயேசுடைய பிறப்புனா यीशु मसीह का जन्म வெறும் வந்து பிறப்பு மாத்திரம் இல்ல, सिर्फ जन्म ही नहीं, அவர் மரணத்தை वो उनके मृत्यु, விசுவாசிக்கணும். उनके मृत्यु पर भी विश्वास करना है। அவருடைய உயிர்த்தெழுதலை फिर விசுவாசிக்கணும். उनके जी उठने के पर भी विश्वास करना है। அவருடைய வந்து மறுபடியும் இரண்டாம் வருகையை விசுவாசிக்கணும். वो फिर से हम इस संसार में आएंगे उस पर भी विश्वास நியாய करना தீர்ப்பை है। விசுவாசிக்கணும். न्याय के बारे में विश्वास करना है। புதிய வானம் புதிய பூமியை விசுவாசிக்கணும். नई आकाश नई पृथ्वी पर विश्वास करना है। எத்தனை பேர் இதெல்லாம் कितने लोग? இதெல்லாம் எங்க இருக்குது? ये सब कहाँ पर है? எல்லாமே இந்த வேத புஸ்தகத்துல இருக்கு. सब कुछ ये पवित्र शास्त्र में है। சில பேர் சொல்றாங்க, இந்த வேத புஸ்தகம் எப்படி நம்புறது? इस पवित्र शास्त्र को कैसे विश्वास करना है, लोग पूछेंगे। அப்ப நீங்க இந்த உலகத்திலே வாழக்கூடாது. तब तो आप यहाँ पर जीने के लायक ஏன் नहीं சொல்றேன்னா, हो। क्यों मैं बोल रहा हूँ? சில காரியம் நம்ம நம்பி தான் ஆகணும். कुछ कार्य तो आप विश्वास करना ही पड़ेगा। கவனிங்க, एक माता அம்மா சொல்றாங்க, माता बोल रही हैं, நீ பிறந்த பிறகு आप जन्म होने के बाद माता बोलती हैं, இதுதான்டா உங்க அப்பான்னு சொல்றாங்க. यही आपके पिता हैं बोलते हैं। நம்புறீங்களா இல்லையா? आप तो विश्वास करते हो। இல்லைன்னா உங்க குழந்தை नहीं तो वो बच्चा பிறந்து எடுத்துன்னு போறாங்க वो बच्चे ஹாஸ்பிட்டல்ல, बच्चे को अस्पताल लेके जा रहे हैं। நர்ஸ் வந்து இதான் உங்க குழந்தை சொன்னா நம்பின்னு வரீங்களே? नर्स आके माता से यही आपकी बच्चा है बोलने से आप तो विश्वास करते हो। அப்போ மனுஷன் என்ன பண்ணோம்? இதெல்லாம் நம்பலைன்னா நீ நம்ம யாருக்காக பிறந்திருக்கிறோம் அதையே நம்ப முடியாது. अगर ये सब आप विश्वास नहीं करने से आप किस लिए पैदा हुए वो भी विश्वास नहीं कर पाओगे। ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை விசுவாசிக்கணும். इसलिए ये पवित्र शास्त्र के ऊपर आप विश्वास करना है। ஏன்னா இந்த வேத புஸ்தகம் தேவனால் எழுதப்பட்டது. ये पवित्र शास्त्र जो है वो परमेश्वर के द्वारा लिखा गया है, தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டது. पवित्र आत्मा के द्वारा लिखा गया है। அதனால தான் இதை அழிக்க முடியல. इसलिए इसको कोई नाश नहीं कर सकता। ஆமென். आमेन। சரி, அப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மரணத்தை விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, மரணத்தை விசுவாசிக்கிறீங்களா? மரிச்சாரு. ஏன்னா அந்த பிறப்போட கூட இந்த மரணம், இந்த உயிர்த்தெழுதல், ரெண்டாம் வருகை, நியாய தீர்ப்பு எல்லாமே இன்க்ளூடிங்। ये जन्म के साथ ही उनका मृत्यु और उनका जी उठना, उनका फिर से इस पृथ्वी पर आना और नए आसमान और नई पृथ्वी सब कुछ इसमें है, शामिल है। பாருங்க, நியாய தீர்ப்பு இருக்குதுங்க. न्याय இதெல்லாம் வசனத்தை எடுக்க முடியாது. ये अभी मैं नहीं निकाल सकता। எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. सबके लिए न्याय होगा। ஆனால் நியாய தீர்ப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றது அதுக்கேற்ற மாதிரி பலனை கொடுக்க போகிறார். लेकिन न्याय में आपने जो जो किया है उसके समान आपको फल मिलेगा। டெய்லி ஸ்கூல்லேயே வந்து நியாயம் இருக்கிறாங்களா இல்லையா? रोज स्कूल में भी न्याय देते हैं ना? என்ன பண்ணுறாங்க? எப்போ வீட்டு பாடம் கொடுக்குறாங்க? आपको होमवर्क देते हैं।
வீட்டு பாடம் எழுதின்னு போகணுமா எழுதின்னு போகக்கூடாதா? होमवर्क लिख के जाना पड़ता है। ஒன்றும் இல்லைங்க, ப்ராஜெக்ட்டுக்கு செஞ்சுன்னு போனால் அப்பா செய்கிறாரோ அம்மா பிள்ளை செய்தோ இல்லையா அம்மா அவன் அப்பாவும் செஞ்சு அனுப்புகிறாங்க. अगर प्रोजेक्ट करने के लिए देने से भी अगर बच्चा नहीं करने से माता पिता दोनों बैठ के करना पड़ता है। அதான் நியாய தீர்ப்பு. यही है न्याय। நியாய தீர்ப்புனா என்ன? न्याय का मतलब சொன்னதை நீ செஞ்சு முடிக்கணும். जो आपको दिया गया है वो आप खत्म करना है। அதே மாதிரி கடவுள் நிறைய காரியம் நமக்கு வாழ்க்கையில் சொல்லி இருக்கிறாரு. इसी तरह परमेश्वर बहुत से कार्य हमारे लिए किया बोला गया है। அதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வேலை நம்முடைய வேலை. वो सब खत्म करने का काम हमारा काम है। எத்தனை பேர் இருக்கிறீங்க? कितने लोग हैं यहाँ पर? ஏன்னா அவர் தான் நமக்கு தலைவர் ஆண்டவராக இருக்கிறார். क्योंकि परमेश्वर ही सर्वश्रेष्ठ हैं। ஆமென். சரி, ரெண்டாவது செக்ஷன் போவோம். अभी हम दूसरा पॉइंट निकालेंगे। அப்போ பாருங்க, இந்த நியாய தீர்ப்பு இதெல்லாம் வந்து இந்த வேத வசனத்தில் இருக்குது. ये जो न्याय है ये सब ये पवित्र शास्त्र எப்படி சொல்றீங்க? कैसे बोल रहे हैं आप? நீங்க இரண்டாம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 1 மத்தேயு லூக்கால நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா लूका में आप 30-33 வாசிச்சோம். हमने 30 से 33 तक पढ़ा था। அங்க சொல்லப்போது அவர் அரசாளுவார், சகல ஜனங்களை அரசாளுவார். वो सभी के ऊपर प्रभुता करेंगे करके लिखा है। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? அவருடைய ராஜ்யம் வரப்போது நியாய தீர்ப்பு ஆன பிறகு और न्याय के बाद उनका राज्य आने वाला है। அங்க இயேசு ரட்சகன் சொல்லப்பட்டிருக்குது. वहां पर यीशु रक्षक के அப்படின்னா என்ன அர்த்தம்? बोला है। அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க போறான்னு அர்த்தம். वो हमारे पापों के वजह से वो अपने जीवन त्यागेंगे। அது மாத்திரம் இல்ல, அவர் பரிசுத்த ஆவியால் பிறப்பான்னு சொல்லிட்டு அங்கேயும் சொல்லப்படுது. वो पवित्र आत्मा के द्वारा पैदा होंगे करके वहीं पर लिखा है। அவர் இம்மானுவேல், वो इमानुएल है। அப்படின்னா கூடயே இருப்பார். वो तो हमारे साथ ही रहेंगे। அவர் கூட இருக்காருங்க. वो हमारे साथ है। நான் இந்த காலையில சொல்லுங்க, ये सुबह के समय में யார் உங்க கூட இருக்கு இல்லையோ कोई भी आपके साथ रहे या அவர் ना நம்ம रहे, கூட இருக்கிறார். लेकिन वो हमारे நான் கூட साथ இங்க है। யோசிச்சிருந்தேன் பாருங்க. मैं यहाँ पर बैठे सोच रहा था। எங்க சின்ன தங்கச்சி பத்தில யோசிச்சிருந்தேன். मैं अपने छोटी बहन के बारे में सोच रहा அந்த था। பசங்களை பெரிய பொண்ணெல்லாம் वो उनके बच्चों के बारे में। என்ன சொல்ல வரேன்னா, கொரோனா காலத்துல இங்க இருந்தாங்க, ஃபாரின்ல இருந்து இங்க வந்து இறங்குனாங்க. कोरोना पीरियड में वो फॉरेन से यहाँ पर आए थे। யார் வீட்லயும் போல இங்க தான் வந்தாங்க. और कहीं नहीं गए, हमारे घर में आए थे वो लोग। இன்னைக்கு ஊர்ல இருந்து 2 வருஷம் ஆகி ஒரு நாள் கூட இன்னும் எங்க வரல, மாமா வீட்டுக்கு வராத ஒரு நல்ல நாள் கூட வரல. अभी तो 2 साल हो गया, अभी हमारे घर नहीं आए अभी। அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை, அந்த மாதிரி காரியம்லாம் உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கலாம். ऐसे परेशानी तो आपके जीवन में भी होगा। ஐயோ இது நடக்கலையே, ये नहीं हुआ, இப்படி இருக்கிறோமே ऐसे हैं हम। சார் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க சார். वो सब आप छोड़ दीजिए। கர்த்தர் கூட இருக்கிறார் சார். परमेश्वर आपके साथ है। எனக்கு ஆண்டவர் உணர்ந்தா, டேய் நான் உன் கூட இருக்கிறேன்டா. परमेश्वर आपके साथ है। தங்கச்சி பொண்ணு இருக்குது, தங்கச்சி இருக்கிறாரோ இல்லையோ, बहन है या ना है, மனைவி இருக்கிறாங்களோ இல்லையோ, पत्नी साथ में है या ना, குழந்தை இருக்கிறாங்களோ இல்லையோ, बच्चे साथ में हो या கணவன் இருக்கிறாரோ இல்லையோ, पति साथ में हो, அதெல்லாம் வேணான்னு சொல்ல இருக்கட்டும். वो उसको मैं नहीं, நான் எல்லாத்துக்கு மேல கடவுள் இருக்காரு உங்க கூட. लेकिन परमेश्वर हमारे साथ கரங்களை தட்டி கத்திரம் है। आप போட்டு, ताली बजाकर उनकी महिमा कीजिए। ஏன்னா எனக்கு புத்தி வருது பாரு அப்பதான். मुझे बुद्धि ஏன்னா இந்த புத்தி பாருங்க, लेकिन கொண்டாடுற போது கூட அதை எதையோ யோசனை இருக்கும். हम कुछ मनाने के टाइम भी हम कुछ ना कुछ सोचते बैठे रहते ஐயோ இது இல்லையே, हैं। ये नहीं அவ है, வந்தாலே நல்லா இருந்திருக்கும். वो लोग आने से अच्छा रहता था। சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, ஆனா வராங்களா रिश्तेदार तो பத்தி हैं, நல்ல நாள் लेकिन கூட. नहीं आ रहे हैं। ஆனா கிறிஸ்தவ சொந்தக்காரங்களுக்கும் அறிவு கிடையாது பாருங்க. लेकिन मसीही रिश्तेदारों को भी बुद्धि नहीं रहता है। கர்த்தர் சொல்றாரு, நான் ஒன்றாய் இருப்பது போல நீங்கள் ஒன்றாய் இருங்கன்றாரு. परमेश्वर क्या बोलते हैं, जैसे मैं एक हूँ वैसे आप भी एकता में रहना है। ஆனா கிறிஸ்தவ மக்கள் தனியா இருக்க தான் விரும்புறாங்க. लेकिन मसीही लोग तो अकेले रहने में ही पसंद करते அப்பதானே பாவம் செய்ய முடியும். हैं, तभी तो पाप कर सकते हैं। தனியா இருந்தீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க. आप अकेले रहने से तो आप बिगड़ जाएंगे। அதுதான் கர்த்தர் கணவன் மனைவி இணைச்சாரு. इसलिए पति और पत्नी को बनाए, இல்லைன்னா குடும்பத்துல இணைஞ்சிருங்க. ये तो एक परिवार के साथ आप। ஒரு ஆள் தனியா இருக்கிறான்னா அவன் பாவம் செய்யறது ரொம்ப ஜாலி. एक आदमी अगर अकेले रहने से वो पाप करने में बहुत सरलता से पाप करेगा। அதான் பாரு, வீட்டை போய் பூட்டி கூடாது யாரும் இல்லாத நேரத்துல. इसलिए जाके दरवाजा बंद नहीं करना, कोई ஆனா नहीं। இருந்தாலும் கடவுள் கூட இருக்கிற அதுதான் விசுவாசம். परमेश्वर साथ में है करके विश्वास के साथ रहना है। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? கிறிஸ்மஸ் வந்துக்கிறீங்க, क्रिसमस के लिए आप आए हैं। இந்த கிறிஸ்மஸ் இதெல்லாம் சொல்லுது பாருங்க. वो क्रिसमस ये सब बात बता रहा है। ரெண்டாவது பாயிண்ட், अभी दूसरा पॉइंट में जाएंगे। தேவன் இந்த உலகத்தை அழிப்பார். परमेश्वर அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. परमेश्वर इस संसार को नाश करेंगे, उनको पूरा अधिकार ஏன்னா है। क्योंकि அவர் தான் உலகத்தை உண்டாக்குனார். क्योंकि वो ही इस संसार की सृष्टि करता உடனே நம்ம கேள்வி, என்னங்க அன்பு உள்ளவர்ன்றீங்களங்க? आप पूछेंगे, परमेश्वर तो प्रेमी बोल रहे हैं। அன்பு உள்ளவர் தான், हाँ प्रेमी तो हैं, இரக்கம் உள்ளவர் தான். वो तरस तो खाते हैं। அதனால தான் முதல்ல ஆதியாகம புத்தகத்தை வாசிச்சு பாருங்க, வேத புத்தகத்தை பார்க்கணும். आप पहले उत्पत्ति में पढ़ के देखिए। அவர் உண்டாக்கும் போது எதையா தீமை உண்டாக்குனாரா? वो जब सृष्टि कर रहे थे कोई भी हमें घटाव नहीं, उसमें कोई घटाव नहीं था। கொரோனா உண்டாக்குனாரா? क्या वो कोरोना को सृष्टि करे?
வியாதியை உண்டாக்குனாரா? क्या वो बीमारी की सृष्टि करे? தரித்திரத்தை உண்டாக்குனாரா? क्या गरीबी की सृष्टि करे? சண்டையை உண்டாக்குனாரா? क्या झगड़ा की सृष्टि करे? பாருங்க, உண்டாக்கும்போது எதனா உண்டாக்கி இருக்காரா? क्या वो सृष्टि करने के टाइम ये सब बनाए थे? அவர் அன்புள்ளவர் தானே. அப்போ वो तो प्रेमी थे. அவர் எல்லாத்தையும் பார்த்து சொன்னாரு, वो सभी को देख के बोले எல்லா மனுஷனுக்கும் நல்லா இருக்குதுன்னாரு. सारे मनुष्य के लिए अच्छा रहेगा बोले. சூரியன் நல்ல சூரியனை கொடுத்தாரு, सूरज बनाए, நல்ல சந்திரனை கொடுத்தாரு, चंद्रमा बनाए, நல்ல உலகத்தை கொடுத்தாரு. सारे विश्व को बनाए. ஆனா யார் கெடுத்தது இத? लेकिन इसको कौन बिगाड़ा? யாருங்க கெடுத்தது? किसने बिगाड़ा? மனுஷன் கெடுத்தாங்க. मनुष्य ही इसको மனுஷன் பாவம் செய்து मनुष्य पाप करके இன்னைக்கு அவர் நல்ல உலகத்தையும் நல்ல மனுஷனையும் கெடுத்துட்டான். अच्छे अच्छे विश्व को उसने बिगाड़ डाला है. அப்ப கெட்ட உலகத்தையும் கெட்ட மனுஷனையும் ये जो बिगड़ा हुआ संसार है யார் அழிக்கிறது? कौन नाश करेगा? மனுஷன் தான் அழிச்சுக்கிறான். वो मनुष्य ही नाश करते जा रहा है. பாருங்க, நீ கெட்டு போறது யார் காரணம்? आप बिगड़ रहे हैं, इसका कारण कौन है? நீங்க தான் காரணம். அவர் आप ही ஒண்ணே कारण இல்ல. है. वो उसका परमेश्वर की ஏன் அப்படி சொல்லலாம்? நீங்க आप पूछेंगे क्यों? ஆதாம் ஏவாளம் பழத்தை கையில வைக்கும் போது டபக்குன்னு தட்டி விட வேண்டியது ஆண்டவர். आदम जाके फल तोड़ने के टाइम वो उसको हाथ पीछे निकालना था. உங்களுக்கு பிடிக்காத பொருளை கூட அம்மா அப்பா ஏய் சாப்பிடாதடா தொண்டை கட்டு நினைப்ப போப்போ அப்படின்றீங்கல்ல நீங்க. अगर आप कुछ खाने जा रहे हैं तो माता पिता आके नहीं ये तुम्हें नहीं ஒரு மாதிரி பாக்குறாரு, ஏதோ இல்லாத மாதிரி. உங்க வீட்டுல இல்லாத இருக்கலாம், நிறைய இடத்துல வீட்டுல நடக்குது. ये तो बहुत घरों में होता है. உங்களுக்கு பிடிச்சது என்ன பண்றீங்க? आपको जो भी कुछ पसंद है நான் சாப்பிட்டாவேன், मैं कैसे भी खाऊंगा. நீ யார் கேக்குறது? आप कौन है पूछने वाले? ஏன் வாய், मैं अपने मुंह से ஏன் வயிறு, मेरा पेट है बोल. நான் என்ன ஒண்ணே சாப்பிடுவேன். मैं जो मेरे पसंद का खाऊंगा बोलेंगे. அத தான் ஆண்டவர் உரிமை கொடுத்துக்கிறார் மனுஷனுக்கு. वही अधिकार दिया है प्रभु ने. அவனை சுயாதீனமா உண்டாக்குனார். उन्हें ऐसे ही बनाया है प्रभु ने. அவனுக்கு எல்லாம் பொறுப்பை கொடுத்துட்டார். நீ உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கோ. सारा अधिकार उसे दिया है. तुम्हारा जीवन तुम खुद देख लेना कर. நான் தலையிட மாட்டேன். मैं इसमें बीच में नहीं आऊंगा. ஏன்னா உலகத்தை உண்டாக்கி அவன் கையில கொடுத்துட்டாரு. क्योंकि संसार की सृष्टि करके उसके हाथ में दिया है. சொல்லிட்டாரு. वो बोले थे எப்பா எல்லாம் இப்படி இருக்குது, ये पूरा संसार ऐसा है, ஆனா நன்மை தீமை கனியை மட்டும் நீ சாப்பிடாத. लेकिन ये फल को नहीं खाना करके बोले. அப்ப யார் தப்பு? गलती किसकी थी? ஏன்னா இப்ப உரிமை கொடுக்கலான்னு என்ன சொல்றீங்க? எனக்கு உரிமை கிடையாதா? अधिकार देने से आप पूछेंगे मुझे अधिकार नहीं है क्या? இப்பயும் சொல்றாங்களே பெண்கள் உரிமை கோருகிறோம். अभी भी बोलते हैं ना महिलाओं का अधिकार है. ஆண்கள் உரிமை கோருகிறோம். पुरुषों के अधिकार के लिए हम जुलूस निकालते हैं. தொழிலாளர் உரிமையை கோருகிறோம். हम मजदूरों के अधिकार के लिए हम जुलूस निकालते हैं. மாணவர் உரிமையை கோருகிறோம். छात्रों के अधिकार के लिए हम जुलूस निकालते हैं. இருக்கிறீங்களா இல்லையா? आमीन. எதுக்கு இதான் செய்றாங்க? क्यों किसलिए कर रहे हैं? அவனுக்கு முதல் மனுஷன் இதெல்லாம் கொடுத்தாரு அந்த உரிமையை. पहले मनुष्य को परमेश्वर ने ऐसा अधिकार दिया. அந்த உணர்வு தான் வருது வெளியே. वो अंदर से हम उसको वही हमको ऊपर से आता है. அதனால தான் தேவன் எடுத்து சாப்பிடும்போது அவர் தடுக்கல. इसलिए उसको फल निकाल के खाने के टाइम परमेश्वर उन्हें नहीं रोके. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. क्योंकि उन्होंने बता दिया था. அப்பா இது தப்புப்பான்னு. ये गलत है करके पहले बता दिया था. ஆனா இவன் ஏன்னா தேவன் அந்த மனுஷனை மதிக்கிறார். क्योंकि मनुष्य को वो इज्जत देते हैं. நீ உன்னுடைய தீர்மானம் நீ வாழ்க்கையை தீர்மானித்து கொடுத்ததுக்கு உனக்கு உரிமை கொடுத்துக்கிறாரு. तुम अपना जीवन खुद जियो करके उसको अधिकार दिए थे. நல்லதா நல்லது இல்லையா சொல்லுங்க. क्या ये ठीक बात है या नहीं? உங்களை ஒரு கட்டி போட்டு இப்போ ஒரு குழந்தைய பாருங்க 10 அடி கட்டி போட்டு வச்சிருந்தா एक बच्चे को अगर बांध के रखने से அது என்ன பண்ண அழுதுன்னு वो तो रोने लग जाएगा. எங்க தங்கச்சி பையன் எங்க தங்கச்சி பேரன் ஒருத்தங்கறான். मेरे बहन का पोता है. நேத்து ட்ரெயின்ல போனாங்க கட்டி போட்டு தான் இட்டு போனாங்க ட்ரெயின்ல. ट्रेन में उसको बांध के लेके गए थे. ஏன்னா திபுதுன்னு ஓடுவாங்க. क्योंकि वो तो एकदम தபா இருக்கான் அந்த மாதிரி அவன் கட்டி போனா தான் பழகுறேன் இவனை. वो तो ऐसे भाग जाते थे. ஏன்? इसलिए அது துருதுருன்னு இருக்குது. क्योंकि वो एकदम चंट था. தேவன் அந்த மாதிரி கட்டி போட்டுருந்தாருன்னா கட்டி போடுற மாதிரி உங்களை எங்க போவாது இதுக்கு வரைக்கும் எதுவும் பேச நான் எது வேணாலும் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு परमेश्वर ऐसे हमको बांध के रखे जो कुछ भी तुझे चाहिए मेरे से आके पूछना करके नहीं बोले. அப்பயும் திட்டுவீங்க இந்த ஆண்டவர் என்னையா இப்படி வச்சிருக்காரு நம்மள. तब भी आप परमेश्वर की ओर कोसेंगे. அப்ப கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? परमेश्वर क्या किया? மனுஷனை மதித்திருக்கிறார். मनुष्य की बहुत इज्जत करते हैं. அவனுக்கு முழு உரிமை கொடுத்திருக்கிறார். पूरा अधिकार दिया है मनुष्य. உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன பண்ணலாம் நிர்ணயித்துக் கொள்ளலாம்.
तुम अपना जीवन को खुद निर्णय ले सकते हो। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने இந்த लोग கிறிஸ்மஸ் सुनते வந்து கொஞ்சம் கவனிங்க. हैं? ये क्रिसमस में आप बहुत ध्यान से கர்த்தரை सुनना குறை है। சொல்லாதீங்க. आप परमेश्वर की ओर नुक्स नहीं அவர் करना। அன்புள்ளவரா அப்படி கேள்வி கேட்காதீங்க. है क्या करके ऐसा प्रश्न नहीं करना है। அவர் இன்னைக்கும் உங்க மேல அளவில்லாம அன்பு வச்சிருக்கிறார். वो आज भी आपके ऊपर अपार प्रेम அவருடைய करते हैं। அன்புக்கு இதுவே கிடையாது. उनकी प्रेम की कोई सीमा नहीं है। இன்னைக்கு உங்க மேல அன்பா இருக்கிறார். अभी भी अपार प्रेम करते हैं आपसे। எவ்வளவு அன்பு? कितना प्रेम, அளவே கிடையாது அந்த इसकी அன்புக்கு. कोई सीमा नहीं है। இப்போ இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில எண்ணெய் வந்தாதான் நான் அவரை விளங்கிக் கொள்ள முடியும். ऐसा विचार हमारे ऊपर आने से हम परमेश्वर को समझ सकते हैं। இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம கவலையில கிடக்குறோம். ये सब हम समझ नहीं पा रहे, इसलिए हम चिंता में रहते हैं, இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம அழுது நிக்கிறோம். इसलिए हम रोते हुए रहते हैं। இதெல்லாம் நம்ம தெரியாதனால தான் நம்முடைய வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறோம். ये सब हम समझ नहीं पा रहे, इसलिए हम जीवन में बहुत नफरत करते நீ हैं। கோடிக்கணக்கான மக்கள் அப்படி இருக்கிறாங்க. अब बहुत कोटि कोटि लोग ऐसे रहते हैं, வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருக்கிறாங்க. ऐसे अपने जीवन को ही ऐसे नाश कर दिए। காரணம் என்ன? इसका कारण क्या है? தேவ அன்பை விளங்கிக் கொள்ளல. वो परमेश्वर के प्रेम को समझ नहीं पा रहे हैं। சாராளமா கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் பாருங்க, எல்லாரும் அட்டென்ஷன் பண்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க சாராளமா. मुझे सारा लम्हा बहुत पसंद है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு பாருங்க, ஏன்னா மனுஷன் தான் அழிக்கிறான் எல்லாத்தையும், मनुष्य ही தேவன் सबका नाश அழிக்கல. परमेश्वर नाश नहीं कर रहे, அதே நேரத்தில் தேவனுக்கு அழிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. लेकिन परमेश्वर को पूरा अधिकार है नाश करने का। தேவன் அழிச்சாரா? क्या वो नाश किए? இல்ல இல்ல அழிச்சிட்டு இருக்கிறாரு, நிறைய அழிச்சாரு. बहुत पहले नाश तो किए, நோவா காலத்துல அழிச்சாரு. नोवा के समय में नाश किए। ஏராளமான மக்கள் பாவம் செஞ்சிருந்தாங்க, बहुत से लोग पाप में थे, ஆனா அழிச்சாரு. लेकिन नाश किए, ஆனா கருணை காமிச்சாரு. लेकिन उन पर करुणा भी दिखाए। பெரிய போட்டை, பெரிய கப்பலை செய்ய சொன்னாரு. बहुत बड़ा जहाज बनाए। அவன் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல செஞ்சான்னு சொல்றாங்க. 1 साल से भी ऊपर बहुत बड़ा जहाज बनाए। 100 வருஷம் பிரசங்கம் பண்ணினுங்கறான் அவன். वो 100 ஆண்டவர் மழை பெய்ய போகுது, மழை பெய்யுது, 100 வருஷங்க, 100 வருஷம். 100 साल तक प्रचार किए थे कि बारिश आने वाला है, आने वाला है। ஆனா ஒரு திருட்டு பையன் உள்ள வரல அது உள்ள. लेकिन एक भी जन अंदर नहीं आए वो जहाज। ஒரு திருட்டு பையன் உள்ள வரல. एक चोर भी अंदर नहीं आया। வெறும் நோவா ஃபேமிலி மட்டும் தான் உள்ள போச்சு, 8 सिर्फ பேர். नोवा और उसके परिवार के जन अंदर गए थे उस जहाज में। அதுக்கப்புறம் ஜோடியா அந்த மிருகங்க உள்ள போச்சு. और हर एक जानवर का एक जोड़ अंदर गया था। மிருகம் கூட கடவுள் பேச்சை கேக்குதுங்க. वो जानवर भी परमेश्वर की बातें सुनते हैं। நான் 6 அறிவு படைச்ச மனுஷர்கள தான் கடவுள் பேச்சை கேட்க மாட்டாங்க. लेकिन ये मनुष्य ही परमेश्वर की बातें नहीं सुनते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் நானும் கடவுள் பேச்சை கேட்கக்கூடிய மக்களா மாறி लेकिन இருக்கோம். आप और हम तो परमेश्वर की बातें सुनने जैसे करले योग्य तट्टू बने है। हैं, उसके लिए आप காலை ताली வேளை बजाइए। கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கிறீங்க. हाँ, परमेश्वर के वचन को सुन रहे हैं। இதுவே தேவ அன்பு உங்க மேல ஊற்றப்பட்டிருக்குது. यही परमेश्वर की प्रेम आपके ऊपर उमड़ रहा है। தேவ அன்பை எப்படி காமிக்கல, பல காரியங்களை பார்க்கலாம். परमेश्वर का प्रेम कैसे देख सकते हैं आप? ஆமென். आमेन, அல்லேலூயா. आमेन। நம்ம வாழ்க்கையை சீரழிக்க பார்க்கறான் பிசாசு. शैतान हमारे जीवन को नाश करने पर ஆனா है, தேவன் உள்ள நுழையறாரு. लेकिन परमेश्वर हमारे अंदर आ रहे हैं। அவர் சொல்றாரு 4 நாள் ஆயிடுச்சு वो बोल சொல்றாங்க रहे செத்து. हैं, वो तो मर के 4 दिन हो गया करके बोल रहा है। கர்த்தர் சொல்றாரு விசுவாசிச்சா तुम विश्वास करने से நீ நல்லா வாழலாம். मेरे महिमा को देखोगे बोले। விசுவாசிச்சா நல்லா வாழ்வான் அவன். तुम विश्वास करने से तुम अच्छा जियोगे। விசுவாசிச்சா அவன் ஏஞ்சி வாழ்வான் அவன். तुम विश्वास செத்தவன் करने வாழ்வான். से जो मरा हुआ है वो उठ के जिएगा। சார் आमेन। அப்ப என்ன வேணும் சார்? इसके लिए क्या चाहिए? इसके लिए அவர் மேல விசுவாசம். उन पर विश्वास की जरूरत என்ன है। விசுவாசம்? कैसा विश्वास? என்னை நேசிக்கிறார்ன்ற விசுவாசம். परमेश्वर हमसे प्रेम करते हैं करके ऐसा विश्वास करना है। என் மேல அன்பா இருக்கிறார்ன்ற मेरे ऊपर விசுவாசம். बहुत चाहते हैं करके ऐसा विश्वास करना என் है। பிரச்சனையை தீர்த்து வைப்பார்ன்ற விசுவாசம் வேணும். मेरे परेशानियों से मुझे मुक्त करेंगे करके ऐसा विश्वास रखना है। வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம். अभी मत्ती மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் போய் பாருங்க. मत्ती 24 आप जाके देखिए। அங்க இயேசு அழகா பேசுறாரு. उसमें यीशु मसीह बात कर இந்த रहे हैं। உலகம் எப்படி அழிய போகுதுன்னு பேசுறாரு. ये पूरा संसार कैसे नाश होने वाला है करके போய் बता रहे 24 அதிகாரம் முழுசா வாசிச்சு हैं। आप பாருங்க. 24 अध्याय जाके घर में पढ़ के देखिए। எப்படி அழிய போகுது, அதுக்கெல்லாம் அதுடைய அடையாளம்லாம் என்ன, उसके क्या क्या आने वाला है करके कैसे नाश होने वाला है वो पूरा है उसमें। வெறும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லக்கூடாது. सिर्फ हैप्पी क्रिसमस बोल के ஏன் ஹாப்பி கிறிஸ்மஸ்னா किस लिए हैप्पी क्रिसमस? இந்த உலகம் அழிஞ்சாலும் நான் அழிய போறது இல்ல. ये संसार नाश होने से भी मैं नाश नहीं हूँ। ஏன்னா நான் உலகத்துக்குள்ள இல்ல, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். मैं संसार में नहीं हूँ, मैं ஒரு मसीह के கிறிஸ்துக்குள்ள अंदर தான் புது சிருஷ்டி. हूँ। मैं यीशु मसीह के अंदर हूँ, मैं नई அதனால தான் நம்ம உலகத்தார் அல்ல.
मैं सांसारिक नहीं हूँ, ஏன்னா உலகம் அழிய போகுது, क्योंकि संसार नाश होने वाला நான் है। உலகத்துக்குள்ள இல்ல, मैं संसार के अंदर नहीं நான் हूँ, இயேசுக்குள்ள मैं இருக்கிறேன். यीशु मसीह के अंदर हूँ। ஆகவே தான் நான் அழிய முடியாது. मैं नाश नहीं नहीं अड़िए होगा, मुड़ियाद। मैं आप नाश नहीं हो। கல்ல தட்டி கத்தனை आप மயப்படுத்துங்க. ताली बजाकर महिमा कीजिए। ஏன்னா இதெல்லாம் விளங்கிக்கொள்ளணும் ये கிறிஸ்மஸ். आप समझ लेना है। ஆமென். आमेन। ஆனா சில நேரத்தை பாருங்க, நம்ம பாருங்க டல்லா ஏன் இருக்கிறோம்? कभी कभार हम तो उदास बैठे रहते हैं, சத்தியம் தெரியல பிரதர். क्योंकि हम इस पर भरोसा नहीं சத்தியம் करते। தெரிஞ்சாலும் அதை வந்து யோசிக்க மாட்டோம். हम सत्य जानने से भी हम उसके ऊपर हम भरोसा नहीं करते, நம்ம மறந்துடுறோம் எல்லாத்தையும். हम भूल जाते हैं, அதனால தான் டல்லா ஆயிடுறோம். इसलिए हम उदास हो जाते हैं। ஏன்னா இது பிசாசு அப்படி பண்றான். क्योंकि शैतान ऐसा करता है, पर எனக்கே பண்றானே, मुझे भी ऐसा करता है। பிரசங்கியார் எனக்கே பண்றானே. मैं प्रचारक हूँ, मेरे जीवन में नहीं भी ऐसा गया यार। होता है, आपके लिए भी करेगा। சொல்லுவாங்கல்ல கால் தூசு அவனுக்கு. आप तो शैतान के सामने आप तो पैरों के धूल हो। அப்படின்னா என்ன சொல்றேன்னா, मैं क्या बोलने वाला அவன் हूँ, பெரியவன் சொல்ல, वो उसको बड़ा करके அவன் नहीं என்ன बोल रहा हूँ। பண்றான்னா, वो क्या कर रहा है, நீங்க எவ்வளவு பெரியவர்னு உங்களை புரிய வைக்காம நீங்க ரொம்ப ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி உங்களை காமிக்கிறான். आप जीवन में कुछ भी नहीं है करके आपको ऐसा दिखा रहा है शैतान। நீங்க யாரு? आप कौन है? தேவன் கூட இருக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறாரு. அப்படின்னா தேவ பிள்ளை நீங்க. परमेश्वर आपके सदा आपके साथ है, आप तो उनके संतान हैं। அவன் என்ன சொல்றான் உங்களை? लेकिन शैतान आके आपसे क्या बोलता है, நீ ஒண்ணுக்கு உதவ மாட்ட, तू किसी के लिए भी लायक नहीं है। உனக்கு बोलता என்ன நடக்குது பத்தியா? है, तुझे क्या हो रहा है जीवन में, देखो எவ்வளவு மோசமா இருக்கிற பத்தியா? तेरा जीवन कैसा है करके बोलता है वो। ஒவ்வொரு நாள் உன் மனதுல உன் உள்ளத்துல சொல்லினே இருப்பான். एक एक दिन आके तुम्हारे दिल में तुम्हारे विचारों में बोलते रहता है। எப்படி சரியும்? कैसे बोलता है? எனக்கு சொல்றான் அவன், मेरे से भी ऐसे बोलता है, எனக்கு சொல்றான் அவன். मेरे से भी ऐसे बात करता है। அவ்வளவுதான், நீ तू खत्म हो जाएगा, உனக்கு என்னடி பெரிய கிளிக்கிற பெரிய ஊழியம் பண்ற, तू क्या सेवकाई कर रहा है करके बोलता है। மக்கள்லாம் பத்தியா? देखो मनुष्य को देखो, அவங்கள பிரிச்சு விட்டுருவோம் பத்தியா? நானு मैं उनको तुमसे बिछड़ दूंगा करके। குடும்பம் வந்தா குடும்பத்தில கெடுத்துருவேன் நானு. परिवार के साथ आने से उन परिवार को मैं उनको अलग कर दूंगा। உன் சர்ச்சை பாரு, तुम्हारे कलिसिया के எவ்வளவு ஞானஸ்நானம் எடுத்து வச்சிருந்த, कितना तू बपतिस्मा देता था, எங்க ஆளலாம்? अभी कहाँ गए वो लोग? ஆமா அப்படி நான் உட்காந்துக்கிறேன். ऐसे मैं उदास थोड़ी होता हूँ। அவர் சொல்றாரு, लेकिन वो बोलते हैं, டேய் நான் கூட இருக்கிறேன்டா, परमेश्वर बोलते हैं நான் கடவுள்டா, நான் கூட இருக்கிறேன்டா. मैं तुम्हारा परमेश्वर, मैं सदा तुम्हारे साथ हूँ। आमीन। தங்கச்சி வந்தா தங்கச்சி பொண்ணெல்லாம் வந்தான் பண்ணல. बहन आई या बहन के बच्चे आए, இதோ वो सब नहीं இங்கே கூட देखना। பாருங்க, நம்ம யார் அவங்க, இது பிரியதர்ஷினி, आज भी प्रियदर्शनी, அவங்க கூட 3 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. उनके साथ 3 जने बपतिस्मा लिए। 3 பேர் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. वो 3 जने कहाँ गए नहीं मालूम। எல்லாருக்கும் ஞானஸ்நானம் எடுத்தவங்களே இருக்கிறாங்க. सब लोग बपतिस्मा दिए था। நான் என்ன लेकिन சொல்ல कहाँ வரேன்னா, गए? मैं क्या बोलने वाला हूँ, அவங்களாம் நமக்கு ஜீவன் கிடையாது. वो लोग हमारा जीवन नहीं है। உனக்கு இயேசு தான் ஜீவன். आपके लिए तो परमेश्वर ही, आपके यीशु मसीह आपके जीवन है। ஏன்னா அவருக்கு நீங்க தான் முக்கியம். क्योंकि परमेश्वर के लिए आप बहुत ஆகவே தான் जरूरी சுத்தி हैं। இருக்கிற மக்களை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. इसलिए आप यहाँ वहाँ के लोगों को की ओर नहीं देखना है। உங்க கூட கத்திருக்கிறாரா? आपके साथ परमेश्वर है। ஆமா. आमीन। ஆமென். आमीन। என்ன சொல்றார் கத்தரு? परमेश्वर क्या बोल रहे हैं, நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆழமா நம்பு. मैं तुम्हारे साथ हूँ, इस पर गहराई से विश्वास பாருங்க, करो। 2 பேதுரு. अभी ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எப்படிலாம் நினைக்கிறாங்க பாருங்க. 2 पत्रस निकालेंगे। உலகத்தில் இதெல்லாம் உலகம் வந்து அன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒருத்தர் ஊழியர் போய் சொல்கிறாரு, வீட்டில் தட்டி இயேசுவை பற்றி சொல்கிறாரு, சரியாக தெரியல அவருக்கு. एक सेवकाई में एक जन जाके बोले थे एक महिला के साथ, ஆமாம் நீங்கள் அவர் வராருன்னு அப்போதான் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வராருன்னு. यीशु मसीह आ रहे हैं करके आप बोल रहे हो, कब आ रहे हैं? நான் சின்னதுலேருந்து நான் பார்த்து நானே இவ்வளோ பெருசாக வளர்த்துட்டேன். मैं तो छोटी से ये बात सुन रही हूँ, अभी मैं बड़ी होगी, अभी तक नहीं आए। நானாக தான் சொல்லியிருப்பேன். मैं होने से बोलता था, அவர் வந்திருந்தாருன்னா நீ பிறந்தே இருக்க மாட்டேன். वो आने से तो आप तो जन्म ही नहीं ले पाते थे। நீ பிறந்து இவ்வளோ பேர் கேள்வி கேட்கணுன்னு அவர் இன்னும் வராதுங்கிறாரு. आप तो जन्म लेके इतने बड़ी हो गए। நான் சொல்ல இதெல்லாம், நான் சொல்ல இதை मैं नहीं बोल रहा, பரிசுத்த வேதாமம் சொல்லுது. ये पवित्र शास्त्र में बोला है। வாசிக்கிட்டோமா? 3ஆம் அதிகாரம் अभी पत्रस में 3 9-15 9 से கொஞ்சம் லென்த்தை வாசிப்போம். 9 से 15 तक पढ़ेंगे। இன்னைக்கு இதுதான் பெரிய உங்களுக்கு பிரியாணி, यही बहुत बड़ा बिरयानी है हमारे लिए, இதுதான் உங்களுக்கு பெரிய ஃபெஸ்டிவல். यही बड़ा त्योहार है। இந்த வார்த்தைகளை உள்ளத்துல போற மனுஷன், ये जो वचन आपके हृदय में जाने से அவனை இந்த உலகம் அவனை கவுக்கோ முடியாது. ये जो संसार है उसको कभी नाश नहीं कर पाएगा। அதுக்கு தான் இந்த வார்த்தை தேவை. इसलिए ये वचन बहुत ஏன்னா जरूरी இயேசு है। சொன்னாரு, क्योंकि यीशु मसीह बोले, சொன்னார் வானம் பூமி ஒழியும்,
இந்த வார்த்தை ஒழியாது. ये आकाश और पृथ्वी नाश हो जाएगा लेकिन मेरा वचन कभी नाश नहीं அப்ப அந்த வார்த்தையை பிடிக்கிறவன் होगा। इसलिए वो वचन को जो पकड़ेगा அவன் அழிய மாட்டான். वो कभी नाश नहीं होगा। ஆகவே தான் பாருங்க 3ஆம் அதிகாரம் इसमें अभी 2 पत्रस 3 निकाल 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். इसमें 9 पढ़े। தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். प्रभु अपनी प्रतिज्ञा के विषय में देर नहीं करता जैसी देर कितने लोग समझते हैं, पर तुम्हारे विषय में धीरज धरता है और नहीं चाहता कि कोई नाश हो वरन एक ही सबको मन फिराव का अवसर मिले। आमीन। பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்குது इसमें बताया गया है 10வது வசனம் 10 में पढ़ेंगे। கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போவும், பூதங்கள் வெந்து உருகி போவும், பூமி நதி உள்ள கிரியைகள் எரிந்து அழிந்து போவும். परंतु प्रभु का दिन चोर के समान आ जाएगा, उस दिन आकाश बड़े शोर के साथ जाता रहेगा और तत्व बहुत ही तप्त होकर पिघल जाएंगे और पृथ्वी और उसके कामों का न्याय होगा। आमीन। இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடுக்கையோடு தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். तो जबकि ये सब वस्तुएं इस रीति से पिघलने वाली हैं, तो तुम्हें पवित्र चाल चलन और भक्ति के में कैसे मनुष्य होना चाहिए। தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போவும். और परमेश्वर के उस दिन की प्रतिज्ञा किस रीति से करनी चाहिए और उसके जल्द आने के लिए कैसे यत्न करना चाहिए, जिसके कारण आकाश आग से पिघल जाएंगे और आकाश के गण बहुत ही तप्त होकर गल जाएंगे। आमीन। அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்கள் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். पर उसकी प्रतिज्ञा के अनुसार हम एक नए आकाश और नई पृथ्वी की आस देखते हैं जिनमें धार्मिकता वास करेगी। आमीन। அடுத்தது 15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால் இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான். और हमारे प्रभु के 15 पढ़ेंगे। और हमारे प्रभु के धीरज को उदार समझो, जैसा हमारे प्रिय भाई पौलुस ने भी उस ज्ञान के अनुसार जो उसे मिला है तुम्हें लिखा है। आमीन। ஏன் இதெல்லாம் வாசிக்கிறாங்க किसलिए मैं सब पढ़ रहा हूँ? சொல்லுங்க, ஏன் வாசிக்கிறேன்? किसलिए पढ़ रहा இத்தனை हूँ? இன்னைக்கு இவ்வளோ வசனங்களை ஏன் வாசிக்கிறேன்? आज इतने वचन क्यों पढ़ रहा हूँ? நீங்கள் சில நேரத்தை பைபிளை வாசிக்கிறது இல்லை. क्योंकि आप तो बाइबल नहीं पढ़ते। இதெல்லாம் எங்கே இருக்குது உங்களுக்கும் தெரியல. ये सब कहाँ है आपको ही नहीं मालूम। உலக மக்கள் தான் வாசிக்கல, संसार के लोग तो नहीं पढ़ते, அவனுக்கு தெரியாது. उसको तो नहीं मालूम। நீங்களா தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? क्या आपको तो जानना है। பாருங்க, 2 இடத்துல வானங்கள் பூமியும் அழிந்து போகும்னு போட்டுக்குது. पृथ्वी और आकाश पिघल जाएगा करके लिखा है। அழிந்து பூதங்கள்லாம் எரிந்து உருகி போகுமா. वो तो एकदम आग में पिघल जाएगा बोला। பாருங்க, இந்த காணப்படுற உலகம் जो हम गाली। ये जो संसार हम देख रहे हैं वो तो एकदम नाश हो जाएगा। சும்மா அப்படியே இருக்காது. இது ये ऐसे नहीं रहेगा। இது நான் நேற்று நைட்டு எழுதல. இதுல मैं कल रात बैठ के ये सब नहीं लिखा। ये सब 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பரிசுத்த வேதத்தில் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். 2000 साल पहले ही पवित्र आत्मा के द्वारा ये लिखा गया है। அங்க சொல்றாரு, ஏன் தாமதிக்கிறாரு? क्यों इस देर कर रहे हैं अभी? ஏப்பா, இவன் ரட்சிக்கப்படணும், அவன் ரட்சிக்கப்படணும், குழந்தைங்களாம் ரட்சிக்கப்படணும். அவருடைய அன்பு இங்கே தெரியுதுங்க. उनका प्रेम यहाँ पर दिख रहा है, क्योंकि सब लोग यहाँ पर उद्धार पाना है। நம்ம என்ன பண்ணுவோம்? हम क्या सोचते हैं? நமக்கு சீட்டு கிடைச்சா போதும், அவனுக்கு கிடைச்சா கிடையாது, பஸ் பிபி அடிப்பா பஸ்ல. हमें सीट मिलने से काफी है करके हम सोचते हैं। வண்டி ஓட்டும் போது எனக்கு வண்டி கிடைச்சா டிராஃபிக்ல சுருன்னு போயிடுவோம். ट्रैफिक में जाने से हमें और जगह पानी ले मिलने से सोल हम निकल जाते हैं। அதானே? ऐसे ही रहते हैं ना हम। ஆனா கடவுள் அன்பு எப்படிப்பட்டது? लेकिन परमेश्वर का प्रेम कैसा है? எல்லாம் வரணும்னு सब எதிர்பார்க்கறாங்க. लोग उद्धार पाना है। அதாங்க கடவுளுடைய அன்பு. यही परमेश्वर का உங்க प्रेम வீட்ல है। எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாதங்கறாங்க? आपके घर में कितने लोग उद्धार नहीं पाए உங்க अभी तक? குடும்பங்கள்ல எவ்வளவு பேர் आपके ரட்சிக்கப்படாதங்கறாங்க? परिवार में कितने लोग अभी तक उद्धार नहीं पाए? வந்து ஆசைப்பட்ட என்ன वो அர்த்தம்? लोग आना है करके आप तो आस तो करते हैं। இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் கடவுளுடைய அன்பை. இந்த கேக் வெட்டும் போது ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லும் பொழுது, हैप्पी क्रिसमस जब बोलते हो, जब केक काटते हो, तो परमेश्वर का प्रेम देखना है आप। இன்னைக்கு எல்லாரும் பாருங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அனுப்புவாங்க பாருங்க. अभी तो आपको YouTube में सभी लोग आपको हैप्पी क्रिसमस அவனுக்கு भेजेंगे। தெரியாதவனா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போவான். आपको जो लोग नहीं जानते वो लोग भी आपको मैसेज
भेजेंगे। ஏன்னா ஏதோ சொல்ல எல்லாம் சொல்றாங்களே 4 பேர் நம்மள ஹாப்பி கிறிஸ்மஸ் பிரதர். सब लोग बोल रहे हैं इसलिए हम भी बोलेंगे करके हैप्पी क्रिसमस बोलते हैं। அந்த படிக்காத இங்கிலீஷ் பேசுற மாதிரி பேசிடாதீங்க. जैसे जो अनपढ़ जो अंग्रेज बात करते हैं वैसे बोलते हैं। படிச்சிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ். हम बात करके हैप्पी क्रिसमस बोलना है। நான் சொல்றது திருப்பி आमीन। திருப்பி சொல்றது புரியுதா? आपको समझ में आ रहा है? அதே போல उसी तरह இந்த இயேசு பிறப்ப மட்டும் சொன்னல்ல, यीशु मसीह के जन्म के बारे में मैंने बोला था, மரணம், सिर्फ वही बस नहीं है, उनका मृत्यु, उनका இரண்டாவது வருகை, उनका जी उठना, न्याय उनका दोबारा आना, उनका न्याय, இதெல்லாம் இன்க்ளூடிங் தான் இந்த பிறப்புல. ये सब इसमें शामिल है। இது எப்படி விளக்கணும்? इसको कैसे आप बताना है? நான் உட்காரும்போது ஆண்டவர் சொல்லி தரார் பாருங்க. मैं जब बैठता हूँ मुझे सिखाते हैं परमेश्वर। ஸ்கூல் படிக்கும்போது स्कूल पढ़ने के टाइम கால் பரீட்சை வச்சு முடிச்சிடுறாங்களா? सिर्फ क्वार्टरली एग्जाम रख के छोड़ देते हैं क्या? என்ன பிரதர், கால் பரீட்சை வச்சா முடிஞ்சிடுமா? सिर्फ क्वार्टरली एग्जाम रख அரை के பரீட்சை हाफ ईयरली रखते हैं, அது முடிஞ்சிடுதா? क्या उसमें खत्म हो जाता है? இல்ல, கால் பரீட்சையும் வைக்கிறாங்க, அரை பரீட்சையும் வைக்கிறாங்க, முழு பரீட்சையும் வைக்கிறாங்க. அப்போதான் அது முடிவு. क्वार्टरली एग्जाम भी रखते हैं, हाफ ईयरली भी रखते हैं, फिर एनुअल एग्जाम रखते हैं, तभी वो खत्म होता है। ஆகவே இயேசு பிறப்புல இருந்து இயேசு இரண்டாவது வருகை வரைக்கும் முழுமையா நம்பணும் நீங்களாம். आप यीशु मसीह के जन्म से उनको दोबारा आने के तक आप विश्वास करना है। என்னங்க ஒரு கை தட்டுங்க. आप ताली बजाइए। அடே அல்லாஹ், ரொம்ப தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துக்கிறீங்க. आप ऐसे बैठे नहीं रहना, ताली ரொம்ப தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துக்கிறீங்க. सब कुछ मालूम है, ऐसा नहीं बैठना அது है। சொல்லும்போது இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் கொடுக்க வைக்கிறார் கர்த்தர். इस सब के लिए उदाहरण देने के लिए मुझे सिखाया। சாதா உதாரணமா இருக்கலாம், उदाहरण तो साधारण रहेगा, ஆனா இதை புரியறதுக்காக சொல்றேன். लेकिन ये सब आपको समझाने के लिए मैं बोल रहा हूँ। ஏன்னா நிறைய பேர் வரும், அந்த இயேசு பிறந்தாரா போதும்பா, यीशु मसीह पैदा हो गया बस से बोलते हैं, போதாது சார். ये बस नहीं होता। அவர் வருகை நியாயத்தீர்ப்பு வரைக்கும் இதை वो நம்பணும். दोबारा उनको आना, फिर न्याय देना, वो सब है उसमें। அப்ப பாருங்க, இதெல்லாம் பாருங்க, அவர் பூமி எரிஞ்சு போறது எல்லாத்தையும் சொல்றாங்க. यहाँ पर धरती का पिघलना, आग में जलना, सब அவர் इसमें ஏற்கனவே लिखा है। நோவா காலத்தில் அழிச்சிருக்கிறார். वो नोवा के समय में एक बार नाश किए संसार को, மக்கள் அழிக்கல, मनुष्य को नाश नहीं किए, உலகத்தை அழிக்கல, वो विश्व को नाश नहीं किए, பாவம் செஞ்ச மக்கள் அழிச்சார். जो पाप किए उनको उनका नाश हुआ। ஆனா இப்போ செகண்ட் கம்மிங்ல लेकिन दोबारा जब आएंगे உலகத்தை அழிச்சிருவார். पूरे संसार का नाश होगा। அதுதான் கிறிஸ்தவ மக்களே, इसलिए मसीही लोग, நான் பயமுறுத்தல. இப்போ मैं आपको नहीं डरा रहा हूँ। கர்த்தர் என்னை தொட்டிருக்கிறதுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கேக்கு சாப்பிடும் போது, ஐயோ எசப்பா தோத்திரம், எசப்பா தோத்திரம், பிரியாணியா தோத்திரம், எசப்பா உங்களுக்கு நன்றி பிறந்ததுக்காக. आप केक काटने के टाइम बोलना है, यीशु मसीह आपके लिए धन्यवाद, आपने मुझे उधार दिया है, धन्यवाद, आपके जन्म के लिए धन्यवाद बोलना है। ஒரு கேக் கடி அவன் கடிச்சிட்டு எசப்பா தோத்திரம்னுங்க. आप केक खाने के टाइम भी यीशु मसीह को धन्यवाद करना है। அந்த பிளம் வரும்போது எசப்பா உங்களுக்கு தோத்திரம் அப்படினுங்க. आप एक बार भी खाने के टाइम भी धन्यवाद देना है। ஒரு கறியை கடிக்கும் ஏசப்பா உங்களுக்கு தோத்திரம்னுங்க. एक फल खाने के टाइम भी धन्यवाद देना है। ஏன்னா ரியல் கிறிஸ்தவங்க நம்ம, हम तो सच्चा मसीही हैं। எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. आप ऐसे சீக்கிரம் देख முடிப்பா, रहे பசி எடுக்குதுன்னு. हैं, जल्दी ख़त्म करने के लिए सोच रहे हैं आप। கர்த்தர் நல்லவன், இந்த சபையை தான் சீக்கிரம் முடிச்சிடுறோம். हमारा कलिशे में तो हम जल्दी ख़त्म कर देते ஒரு हैं। காய்கறியில் நேற்று காய்கறி கடையில் ஒரு அம்மா சொல்லுது, कल मैं एक सब्जी के दुकान में गया था, போனால் மதியானம் 12-1 மணி வரைக்கும் இழுப்பாங்க. सुबह जाने से दोपहर 12-1 बजे तक ऐसे कर देते हैं, देर कर देते हैं। இழுத்தா இழுக்கட்டோமே, देर करने से करने दो। சீரியல் இழுக்கிறானே நல்லா இருக்குதுல்ல, वो सीरियल जब देर से दिखाते हैं तो अच्छा लगेगा आपको। சொல்லுங்க. आपको அது இழுக்கிறானா, सीरियल देखने में तो आपको अच्छा लगता है, சீரியல் இழுத்துனுக்கிறானே. वो तो ऐसे खींचते हैं सीरियल को। நீங்கள் நல்லா ஆளுங்க சொல்கிறேன். लेकिन आप लोग तो अच्छे हैं। ஏன்னா மனுஷனுக்கு பாருங்க, मनुष्य எது வாழ்வோ அதை நீட்டக்கூடாது, जो उनको जीवन है उसको खींचने से उनको पसंद नहीं है, எது அழிவோ जो नाशकारी है அதை நீட்டு. उसको நானும் சாவறேன். उसको देखने से उनको बहुत पसंद है। தேவ பிள்ளைகளே, आप तो प्रभु के संतान கிறிஸ்மஸ் हैं। ரொம்ப நல்லது. क्रिसमस बहुत अच्छा है। தேவன் உங்க கூட பிறந்திருக்கிறார், परमेश्वर आपके साथ जन्म लिए உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார். आपके जीवन में आए हैं। புதிய வானத்தை புதிய பூமிக்கு நீங்களும் நானும் नए போவோம். आकाश नई पृथ्वी पर हम जाएंगे। சரி, आमेन। கடற்கரை இன்னும் ரெண்டு பாயிண்ட் டக்குன்னு முடிச்சிடுறேன். 2 पॉइंट मैं जल्दी से खत्म தேர்ட் करूंगा। என்னது, थर्ड पॉइंट क्या है? எல்லா மதங்களும் மனிதன் ஒழுங்கா இருக்க வேண்டும் தான் சொல்லுது.
सारा धर्म मनुष्य अच्छा रहने के लिए बोला गया है, ஆனால் மனுஷனால் ஒழுங்காக இருக்க முடியலையே, लेकिन मनुष्य से वो ठीक नहीं रह पाता, ஒழுங்காக வாழ முடியலையே. वो ठीक से नहीं जी पाता। ஏன்னா क्योंकि மனிதனுக்குள்ள பாவம் இருக்குது. क्योंकि उसमें पाप है। அந்த பாவம் இருக்கிறதுனால पाप के वजह से அவனால் என்ன பண்ண முடியல, वो क्या नहीं कर सकता, வாழ முடியல. उससे ठीक से नहीं जी पाता। ஆகவே தான் பாருங்க, इसलिए அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, इसलिए परमेश्वर பாவத்தை குறித்து அவனுக்கு சொல்லி தராரு. பாவத்தை குறித்து சொல்லி தரது மட்டும் இல்லை, பாவம் வந்து ஒரு வசனம் வாசிங்க, एक वचन पढ़ेंगे, அவனுக்கு வந்து அந்த அந்த கடவுளுடைய பலத்தையும் கொடுக்குறாரு. परमेश्वर का बल भी उसके दिया। யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், பாவம் இருக்கிறது தெரியல அவனுக்கு, यूहन्ना निकालेंगे, ஆனால் ஆவியானவர் பாவத்தை பற்றி சொல்லி தர்றாரு. யோவான் 16 यूहन्ना 16 निकालेंगे, 8லேருந்து 12 வரைக்கும் நான் ஒரு சில வசனம் மட்டும் வாசிச்சு 8 முடிக்கிறேன். से 12 तक पढ़ेंगे। யோவான் 16 यूहन्ना 16 में 8 से 12 तक। அவர் வந்து பாவத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எதுங்க உலகத்தைனா அப்படின்னா உங்களே இல்லை, உலகத்தினா ரட்சிக்கப்படாத மக்களை. ஏன்னா அவனுக்குள்ள பாவங்கிறது அவனுக்கு தெரியல. உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே என்னை விசுவாசப்படினாலே பாவத்தை குறித்தோ ஒரு நாள் உங்களுக்கு எனக்கு அப்படி சொன்னதுனால தான் இன்னைக்கு விசுவாசிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தோம். இது யாருக்கு விசுவாசிக்கு என்ன பண்றா, டெய்லி நீதியை குறித்து கத்துற. நீதினா என்ன, தேவ வார்த்தை. தேவ வார்த்தை குறித்து என்ன பண்ணாரு, டெய்லி உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு. தேவ பிள்ளைகள் என்ன பண்றாரு, தேவனுடைய வார்த்தை என்கிற நீதியை குறித்து போதிச்சுனே இருக்கிறார். அடுத்தது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு அதுவும் கடவுள் செய்கிறார் இல்லையா, அதையும் செய்கிறார் இன்னைக்கு. அப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோன்னா ஏதோ வந்து ஏனோ தானே உட்காரல, படிக்க வேணாம், ஏனோ தானே உட்காரல. தேவன் பிரபு நமக்கு ஏற்கனவே நம்ம இருந்தோம் பாவத்தில் கண்டித்து உணர்த்தினார். हम पहले से पाप में थे, हमको सिखाए वो। இப்போ நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தினார். अभी तो धार्मिकता के बारे में हमें सिखाया। அது मतलब வரக்கூடிய நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குதுப்பா, அதுக்காக நீ வேலை செய் அப்படின்றார். आने वाले न्याय के विषय के बारे में हमको सिखा रहे हैं। ஏன்னா क्योंकि நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க, क्योंकि आप परमेश्वर के वजह से पैदा हुए हैं। ஆமென் आमेन। அப்ப உலகத்துல என்ன பண்ண முடியாது, संसार में क्या है, பாவம் இருக்குது தெரியல, ஆனா பாவத்தை கண்டித்து உணர்த்துறார். संसार में तो पाप है, लेकिन உலக மக்களுக்கு ஒழுங்கா வாழ முடியாது. संसार के लोग तो ठीक से नहीं जी पाते, உங்களுக்கு எனக்கு ஒழுங்கா வாழ முடியும், लेकिन हम तो अच्छे से जी पाते हैं। क्योंकि தேவனுடைய வார்த்தை உள்ள போகுது, क्योंकि प्रभु का वचन हमारे ஆவியானவர் உள்ள போறாரு, पवित्र आत्मा अंदर जा रहा है, உங்களை கடவுளுக்காக வாழ வைப்பார். आपको परमेश्वर के लिए जीने को रखेंगे। आमेन आमेन। அதுக்காக சபைக்கு வர சொல்றோம், इसलिए कलीसिया में आ रहे हैं। சரி, फोर्थ, अभी चौथा पॉइंट, கிறிஸ்து தான் நமக்கு வந்து அதிலிருந்து வெளியே கொண்டு வராரு. கிறிஸ்து தான் இதிலிருந்து வெளியே கொண்டு வராரு. यीशु मसीह हमको बाहर निकालते हैं, வேற வழியே கிடையாது, और कोई चारा नहीं அது சீக்கிரமா பண்ணி பாச்சு. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, அதுக்கு உதவி செய்றார். परमेश्वर हमकी हमारी வெளியே கொண்டு வரதுக்கு உதவி செய்றார். हमें बाहर ரோமர் புத்தகம் रोमियो निकालेंगे, 7ஆம் அதிகாரம். रोमियो में 7th चैप्टर। ஏன்னா நான் சொன்னல பாவம் அவனுக்குள்ள இருக்கிறதே தெரியாதுன்றத இங்க இருக்குது பாருங்க ஒரு வசனத்துல 7. रोमियो 7 में, ஏன்னா பாவம் வந்து ஒரு ஆவிக்குரியது. ஐயோ இன்னைக்கு சொன்னீங்களா ஆவிக்குரியதா, பாவம் ஆவிக்குரியதா பாஸ்டர்? पाप भी पवित्र आत्मा के वजह से है, பாவம் ஆவிக்குரியது தான், पाप भी आत्मा की वजह से है। ஒரு மாதிரி இதுல சொல்லும்போது तो एकदम ऐसे चौंक रहे हैं, அது என்ன ஆவிக்குரியது? कैसे आत्मा की वजह से है? கீழ்த்தரமான காரியங்களை செய்யக்கூடிய ஆவிக்குரியது அது, जो नीचे जो बहुत ही नीच काम करने के आत्मा की वजह से, பாவ காரியங்களை செய்யக்கூடிய ஆவிக்குரிய. அப்படின்னா ஆவிக்குரியன்னா தெரியாத உள்ள செயல்படுது, அது वो हमारे अंदर हम अनजाने में वो काम करता है। கடவுளுக்கு எதிராக செயல்கூடிய எதிர் சக்தியான ஆவிக்குரியது, जो परमेश्वर के विरुद्ध काम करने में हमको ये करता है, उत्साह करता है। நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய, हमारे अंदर जो पवित्र आत्मा है நீதியை செய்யக்கூடிய மனுஷனா மாத்துறார் वो கர்த்தர். तो धार्मिक रूप में हमको बदलते हैं। ரெண்டு ஆவிக்குரியது தான், दोनों आत्मा ही है। அதான் ஆவிக்குரியனோட நீங்க என்ன ஆவிக்குரியன்னு கேளுங்க. आत्मा बोलने से आप पूछना है कैसे आत्मा, நாங்க ஆவிக்குரியவர்கள்,
हम आत्मिक है बोलने से आप पूछना है कैसे நீங்க என்ன ஆவிக்குரியவர்கள்? आप कैसे आत्मा के हो? பாவம் செய்யற ஆவிக்குரியவர்களா? क्या आप पाप करने के आत्मा के हो? கீழ்த்தரமான காரியம் செய்யற या फिर ஆவிக்குரியவர்களா? नीच काम करने वाले आत्मा के आत्मिक हो? அந்த ஆவியம் தான் அதுவும் உள்ள இருந்து வேலை செய்யுது. वो नीच काम करने के लिए भी आत्मिक रूप से काम करते हैं, ஆனா நமக்கு ஆவியானவர் இருந்து நமக்கு வேலை செய்றார். लेकिन पवित्र आत्मा हम हमारे अंदर रह के हमसे काम இங்க करते 7ஆம் हैं। அதிகாரம் अभी அதை படிச்சுட்டு முடிச்சிருவோம். रोमियो 7 निकालेंगे, 7:19 ல இருந்து 25 வரைக்கும். उसमें ஆதலால் 19 நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் கவனிக்க பாருங்க, நான் கடைசியாக முடிக்க போகிறேன். கிறிஸ்மஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது எனக்கு எனக்கு வந்து இதை நான் பிரசங்கம் பண்ணுறதும் நான் கேட்குறதும் நான் ரொம்ப விரும்புகிறேன். मुझे बहुत पसंद हो रहा है ये सब आपको प्रचार करने में। ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார் கர்த்தர். मुझे सिखा रहे हैं परमेश्वर। எனக்கு ரொம்ப கண்ணு தெரியுது இது. मुझे बहुत दिख रहा है ये सब। எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கும்போது. मुझे बहुत आनंद हो रही है। என்னோட கூட நீங்களும் கேளுங்க. मेरे साथ आप भी सुनिए। ஆமென் आमेन। 19 ல இருந்து வாசிங்க. விரும்பாத தீமையை செய்கிறேன், ஆதலால் நான் விரும்பாத நன்மையை செய்யாமல் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களிலே இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். வாசிங்க இப்ப நீங்க செய்யுங்க. 19 ரோமியோ 7:19 ல இருந்து 25 तक 25 வரைக்கும். क्योंकि जिस अच्छे काम की मैं इच्छा करता हूँ वह तो नहीं करता, परंतु जिस बुराई की इच्छा नहीं करता वही किया करता हूँ। परंतु यदि मैं वही करता हूँ जिसकी इच्छा नहीं करता, तो उसका करने वाला मैं न रहा, परंतु पाप जो मुझ में बसा हुआ है। तो मैं यह व्यवस्था पाता हूँ कि जब भलाई करने की इच्छा करता हूँ तो बुराई मेरे पास आती है, क्योंकि मैं भीतरी मनुष्य से तो परमेश्वर की व्यवस्था से बहुत प्रसन्न रहता हूँ, परंतु मुझे अपने अंगों में दूसरे प्रकार की व्यवस्था दिखाई पड़ती है, जो मेरी बुद्धि की व्यवस्था से लड़ती है और मुझे पाप की व्यवस्था के बंधन में डालती है, जो मेरे अंगों में है। मैं कैसा अभागा मनुष्य हूँ, मुझे इस मृत्यु की देह से कौन छुड़ाएगा? हमारे प्रभु यीशु मसीह के द्वारा परमेश्वर का धन्यवाद हो। इसलिए मैं आप बुद्धि से तो परमेश्वर की व्यवस्था का, परंतु शरीर से पाप की व्यवस्था की सेवा करता हूँ। आमीन। பாருங்க 5 நிமிஷத்துல முடிக்க போறேன். अभी मैं 5 मिनट में खत्म करने वाला हूँ। கவனிங்க. आप ध्यान இங்க दीजिए। 3 பிரமாணத்தை பத்தி பேசுது. यहाँ पर 3 व्यवस्था के बारे में बोल ஒரு பிரமாணம் என்ன? एक व्यवस्था क्या है? பாவ பிரமாணம். एक तो पाप है। இன்னொரு பிரமாணம் என்ன? दूसरा व्यवस्था क्या है? நியாய பிரமாணம். एक न्याय है। இன்னொரு பிரமாணம் என்ன? तीसरा व्यवस्था क्या है? கிறிஸ்துவின் பிரமாணம். एक मसीह का அப்படினா விசுவாச பிரமாணம். वो विश्वास है। இந்த 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 பிரமாணத்துல நீங்க எந்த பிரமாணத்துல இருக்கீங்க? 3 व्यवस्था में आप कौन से इसमें हो? நீங்க கிறிஸ்துவின் பிரமாணத்துல இருக்கீங்க. ரட்சிக்கப்பட்டவங்க. आप तो विश्वास के व्यवस्था में हो। உலகத்துல இருக்கறவங்க लेकिन संसार के लोग பாவ பிரமாணத்துல இருக்காங்க. पाप के व्यवस्था में हैं। மத்த மக்கள் बाकी लोग நியாய பிரமாணத்துல வாழ்றாங்க. वो तो न्याय के व्यवस्था में। நியாய பிரமாணம் என்ன? न्याय का व्यवस्था मतलब மனுஷனுடைய செயல்பாடுல கடவுளை போய் சந்திக்கிறது. जो मनुष्य के क्रिया से परमेश्वर को देखना। பாவ பிரமாணம் என்ன? पाप का व्यवस्था कैसा है? பிசாசுடைய சக்தி வேலை செய்கிறது. उनके ऊपर तो शैतान काम करता है। நியாய பிரமாணம் என்பது என்ன? न्याय व्यवस्था மனித சக்தியில வேலை செய்கிறது. वो मनुष्य की शक्ति से काम करता है। விசுவாச பிரமாணம் என்ன? विश्वास का व्यवस्था कैसा है? தேவ பிரமாணத்தை கிறிஸ்துவின் பிரமாணத்துல வேலை செய்கிறது. वो मसीह के शक्ति में काम करता है। நீங்க பாவ பிரமாணத்துல பிசாசின் பிரமாணத்துல இருக்க போறீங்களா? क्या आप शैतान के व्यवस्था में रहते இருக்கீங்களா இப்போ? अभी हो? இல்ல நியாய பிரமாணத்தை அந்த மனுஷ பிரமாணத்துல இருக்கீங்களா? या फिर न्याय के व्यवस्था में हो? இல்ல கிறிஸ்துவின் பிரமாணத்துல இருக்கீங்களா? या फिर यीशु मसीह के व्यवस्था में हो? சொல்லுங்க பிரதர் நீங்க. आप कौन से व्यवस्था में हो? நீங்க எந்த பிரமாணத்துல இருக்கீங்க? இந்த 3 காரியம் இங்க சொல்லுது. यहाँ पर 3
बात बताया गया है। அப்போ நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா आप किस में हो? கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறீங்க. आप क्रिस्तु के व्यवस्था में हो। அதனால தான் इसलिए இந்த பாவ உலகத்துல जो पाप के संसार में நீங்க கிறிஸ்துவ விசுவாசிக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. आप यीशु मसीह के ऊपर विश्वास करने लगे हो। நியாயப்பிரமாணம்னா என்ன? न्याय का व्यवस्था कैसा தன்னுடைய है? சொந்த பலத்துல கடவுளை தேடுறது. हम अपने परिश्रम से परमेश्वर को देखने के लिए जाते हैं। பாவ பிரமாணம் என்ன? पाप का व्यवस्था कैसा है? அதான் பிசாசினுடைய சக்தி जो शैतान की शक्ति से தேவனுக்கு எதிராக வேலை செய்யறது. जो परमेश्वर के विरुद्ध काम करता அப்ப இந்த है। மூணு பிரமாணத்துல நீங்க ये எங்க तीन இருக்கீங்க? व्यवस्था में आप कैसे கிறிஸ்துவின் हो? பிரமாணத்துல நீங்க நானும் இருக்கிறோம். हम यीशु मसीह के व्यवस्था में हैं। ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ள பிறந்திருக்கிறார். क्योंकि यीशु मसीह हमारे अंदर जन्म கிறிஸ்துவ हुए हैं। விசுவாசி இருக்கீங்க. हम यीशु मसीह पर विश्वास அதான் किए விசுவாச हैं। பிரமாணம். यही है विश्वास का व्यवस्था। ஆகவே தான் பிசாசு சக்தியில நீங்க இல்ல, इसलिए हम शैतान की शक्ति में नहीं மனித சக்திக்குள்ள நீங்க हैं। இல்ல, हम मनुष्य की शक्ति में भी नहीं हैं। தேவ சக்திக்குள்ள நீங்க हम இருக்கிறீங்க. परमेश्वर की शक्ति கரல में தட்டி हैं। கர்த்தரை आप மகிமைப்படுத்துங்க. हाथ ताली बजाकर महिमा कीजिए। आमीन। ஆகவே தான் இங்க இருக்கிற மனுஷன் சொல்றான், इसलिए यहाँ के मनुष्य बोल எப்பா रहे हैं, நல்லது செய்யணும் நான் நம்புறேன், मैं तो अच्छे काम करने के लिए என்னால் मैं நல்லது செய்ய लेकिन முடியல. मैं अच्छा काम करने नहीं पा रहा हूँ। நல்லா வாழணும் தான் பாக்குறேன், मैं अच्छा जीने के लिए तो ஆனா सोचता ஏதோ हूँ, ஒரு சக்தி என்னை இழுக்குது. लेकिन कोई शक्ति मुझे खींच रहा ஆனா है पीछे। நீங்கள் நாங்கள் இதிலிருந்து வெளியே வந்துக்கிறோம். लेकिन हम और आप तो यहाँ से ऊपर उठे हैं। ஒருவேளை अगर உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குதா, अगर आप में कुछ परेशानी है, கர்த்தர்கிட்ட உதவி கேளுங்க. आप परमेश्वर से सहायता पूछिए। ஆமென். आमीन। ஆண்டவர் परमेश्वर ஏதோ ஒரு நாள் மட்டும் நம்மளை என்கவுண்டர் பண்றது இல்ல. सिर्फ एक दिन के लिए हमें सहायता नहीं देते हैं। என்கவுண்டர்னா என்னம்மா? தொடருது. एक दिन के लिए हमें தேவனுடைய नहीं छूते சந்திப்பு हैं। ஏதோ ஒரு நாள் மட்டும் சந்திக்கிறது கிடையாது. एक தேவன் दिन हमें नहीं छूते हैं। தினம் தினம் தேவன் நம்மளை சந்திப்பார். प्रतिदिन हमसे बात அதை நீங்க புரிஞ்சுக்கணும். हैं। आप समझना है ये। பவுலுடைய வார்த்தையில பாத்தீங்கன்னா பவுல பல இடத்துல சந்திக்கிறார் கர்த்தர். पौलुस से बहुत बार मिले परमेश्वर। வெறும் 9ஆம் அதிகாரத்துல மட்டும் இல்ல, सिर्फ यहाँ 9 अध्याय में नहीं, 16ஆம் அதிகாரத்துல 14 चैप्टर में, 28ஆம் அதிகாரத்துல 28 चैप्टर में भी அங்கங்க பவுல் இடத்துல வந்து தேவன் அன்று ராத்திரி பேசினார். पौलुस के पास आके परमेश्वर बात किए। பயப்படாதே பவுலே. भयभीत नहीं होना। அப்ப மனுஷனுக்கு வந்து ஏதோ ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு சந்திக்கணும் இல்ல கடவுள். मनुष्य से एक दिन आके बात नहीं करेंगे। ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கணும்ன்றதை விரும்புங்க. एक एक दिन भी आपसे बात करना है करके आप चाहना है। ஹலோ, आमीन। அதான் கிறிஸ்மஸ். यही है क्रिसमस। கிறிஸ்மஸ் என்ன? क्रिसमस क्या है? ஏன் சந்திக்கிறாரு? क्यों उनसे मिलना? கடவுளுடைய பலத்தை உங்களுக்கு தரார். क्योंकि वो अपना सामर्थ आपको दे रहे என்ன हैं। பலன்? कैसा கடவுளுடைய பலத்தை தரத்துக்காக शक्ति சந்திக்கிறார். आपको दे रहे हैं। ஏன்னா இந்த உலகத்துல கடவுள் பலம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. क्योंकि ये संसार में उनकी शक्ति के बगैर हम नहीं जी पाएंगे। கடைசியாக आमीन। ரோமர் 1ஆம் அதிகாரம். रोमिया 1 निकालेंगे। என் பொண்ணு நினைப்போம் எண்டு இது முடிக்க போறோம். अभी मैं खत्म करने वाला हूँ। இவரே சொல்லுவார்ப்பா இவரு. ரோமர் 1:16. 1 में 16 निकालेंगे। கிறிஸ்துவின் ஆ சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆ முன்பு யூதரிலும் ஆ பின்பு கிரேக்கரிலும் ஆ விசுவாசிக்கிறவன் எவனோ ஆ. அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு ஆ. அது தேவ பலனாய் இருக்கிறது. அது தேவ பலனாக இருக்கிறது. क्योंकि मैं விசுவாசனாலே போதும் 16 पढ़ेंगे। क्योंकि मैं सुसमाचार से नहीं लजाता, इसलिए कि वह हर एक विश्वास करने वाले के लिए पहले तो यहूदी फिर यूनानी के लिए उद्धार के निमित्त परमेश्वर की सामर्थ्य है। ஆமென். आमीन। பாருங்க, அந்த தேவ பலனை கடவுள் தரார். अभी अपने शक्ति आपको दे रहे हैं। தேவ பலம் வேணுமா வேணாவா? परमेश्वर की शक्ति இந்த आपको உலகத்துல चाहिए। தேவ பலம் இருந்தா தான் வாழ ये முடியும். संसार में परमेश्वर की शक्ति से हम जी सकते அதுக்கு தான் தேவன் ஒவ்வொரு நாள் நம்மளை சந்திக்கிறார். हैं। एक एक दिन भी हमसे मिलते எதுக்கு? हैं। किस लिए? தேவ பலனை वो கொடுக்கிறதுக்கு. अपना सामर्थ हमें देते அந்த हैं। தேவ பலன் என்ன பண்ணுது? परमेश्वर நம்முடைய का வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாத்திடும். हमारी सारी परेशानियों को वो நம்முடைய निकाल, வாழ்க்கையில இருக்கிற எல்லா துயரத்தையும் மாத்திடும். सारे दुखों को निकाल बाहर நம்முடைய करेगा, வாழ்க்கையில இருக்கிற எல்லாவித கண்ணீர் கவலையை மாத்திடும். सारे आंसुओं को बाहर करेगा। தேவனுடைய பலன் உங்களுக்கு क्योंकि வரும். उनकी शक्ति हमारे ऊपर है। அவதான் ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்குது. यशाया 9:6 देखेंगे। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். यशाया 9:6 क्योंकि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, हमें एक पुत्र दिया गया और प्रभुता उसके कांधे पर होगी और उसका नाम अद्भुत युक्ति करने वाला, पराक्रमी परमेश्वर, अनंत काल का पिता और शांति का राजकुमार रखा जाएगा। आमीन। பாருங்க, கர்த்தத்துவம் ஒரு தோள் மேல தான் இருக்குதாம். प्रभुता उनके कांधे पर है। அப்படின்னா எல்லாத்தையும் அவர் அடக்கி ஆளுகிறார். सब कुछ सबके ऊपर उनका अधिकार இன்னைக்கு है। கிறிஸ்துவுக்கு முன்னு கிறிஸ்துவுக்கு பின் அவர் தோள் மேல தான் இருக்குது. सारे क्रिस्तु के पहले और उसके बाद भी उनके कांधे पर है। அவர் அதிசயமானவர். वो तो अद्भुत हैं। உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். आपके लिए अद्भुत कार्य होगा। அவர் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். वो तो आपको अच्छा
सुझाव देंगे। அவர் வல்லமுள்ள, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, வல்லமுள்ள தேவன் அவர். काम नहीं है जो वो नहीं कर सकते। அது மாத்திரம் இல்ல, நித்திய பிதா, என்றென்றைக்கும் கூட अनंत இருப்பார். काल तक पिता हैं। அது மாத்திரம் இல்ல, அவர் சமாதான பிரபு. वो तो शांति का உங்க राजकुमार வீட்டுல है। சமாதானம் இருக்கும், आपके घर में शांति உங்க வீட்டுல होगा, சமாதானம் இருக்கும். आपके घर में சொல்லுங்க, शांति என் வீட்டுல होगा। இயேசு பிறந்ததுனால आप बोलिए, சமாதானம் இருக்கும், मेरे घर में நல்ல यीशु मसीह ஆலோசனை पैदा இருக்கும், हुए हैं, நல்ல அதிசயம் நடக்கும். अद्भुत कार्य होगा। கர்த்தத்துவம் அவர் மேல இருக்கிறதுனால प्रभुता उनके खांदे पर நித்திய நித்தியம் என் கூட இருப்பார் அவர். वो हमेशा हमारे साथ रहेंगे। ஆமென். आमेन। அற்புதங்களை செய்வார். अद्भुत कार्य करेंगे, ஏன்னா இயேசுக்குள்ள எனக்குள்ள பிறந்திருக்கிறார். क्योंकि यीशु मसीह हमारे अंदर पैदा हुए आमेन। हैं। आमेन। அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிமித்தம் यीशु मसीह के जन्म की वजह से இந்த உலகம் அழிக்கப்படாத இருக்குது. ये संसार अभी तक नाश नहीं हुआ। அப்ப அவர் பிறந்ததுனால தான் என்ன பண்றது, वो जन्म हुए इसलिए இன்னும் தள்ளி போட்டுனே இருக்கிறார். अभी भी नाश करने देर हो रहा है। மக்கள் ரட்சிக்கப்படணும். वो और भी लोग उद्धार पाना है। கிறிஸ்மஸ் கேட்டா என்ன சொல்லுவீங்க? क्रिसमस का मतलब आपसे पूछने से क्या बोलेंगे आप? இந்த உலகம் அழியாத இருக்கிறதுக்கு கிறிஸ்மஸ் ரொம்ப முக்கியங்க. ये संसार अभी तक नाश नहीं हुआ, उसके लिए क्रिसमस बहुत जरूरी है। அவர் பிறந்ததுனால தான் அழிக்காதுகிறார். वो अभी இன்னும் அழிக்கல. पैदा हुए इसलिए अभी तक संसार नाश नहीं हुआ, ஏன்னா அவருடைய மீட்பு ரட்சிப்பு எல்லாருக்கும் போகணுன்ட்டு. क्योंकि उनका उद्धार सभी पाना है। அது மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ்னா உங்களுக்கு தேவ சக்தி உங்களுக்கு உண்டாகுது. क्रिसमस का मतलब उनका सामर्थ्य आप में आएगा। பிசாசு சக்தி இல்லை, शैतान की शक्ति नहीं, மனித சக்தியில வாழல, मनुष्य की शक्ति नहीं, தேவ சக்தியில வாழ. परमेश्वर का शक्ति। ஆமென். आमेन। ஜெபம் பண்ணுவோமா? अभी हम प्रार्थना करेंगे। சொல்லுவாங்க, ஹார்லிக்ஸ் கொடுத்தா இந்த சக்தி கிடைக்கும், बोलेंगे ना हॉर्लिक्स पीने से हमें शक्ति मिलेगा, அப்படியே சாப்பிட்டுருவேன் நான். मैं तो ऐसे ही खाऊंगा करके बोलते हैं ना। தேவ சக்தி. परमेश्वर की शक्ति। சொல்லுங்க, கிறிஸ்மஸ்னா क्रिसमस का मतलब இயேசு ஏன் பிறந்தாரு? यीशु मसीह किस लिए जन्म हुए? எனக்கு தேவ சக்தி உண்டாகும்படியாக. मुझे परमेश्वर की शक्ति मिलेगा। ஹalleluya. ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேருக்கு கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு பிரயோஜனமா இருந்தது? कितने लोगों को परमेश्वर का वचन பிரயோஜனமா இருந்தவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. आप हालेलुया बोलिए। சும்மாவா சொல்லிடாதீங்க. கர்த்தர் நல்லவர். परमेश्वर बहुत ஜெபம் बड़े பண்ணுவோம். हैं। अभी हम प्रार्थना करेंगे। பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Amen. எல்லாம் காணிக்கை எடுக்கலாம். காணிக்கை ஜெபம் பண்ணி முடிச்சோடனே இந்த காணிக்கை ஜெபம் பண்ணி முடிச்சோடனே போட்டுருங்க எல்லாரும். प्रार्थना के बाद दान देंगे। ஹalleluya. आमेन। ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்கு ஆமை துதிக்கிறோம். प्रेमी परमेश्वर ये अच्छे समय के लिए धन्यवाद। கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்ம சமூகத்தில் यीशु வருகிறோம். मसीह के नाम पे आपके सम्मुख ஆண்டவர், में இந்த आए கிறிஸ்மஸ் நாளுக்காக हैं। நன்றி. ये क्रिसमस के लिए आपके लिए बहुत बहुत धन्यवाद। கர்த்தாவே, நீர் பிறந்தது நிமித்தம் இன்னும் இந்த உலகம் அழிக்கப்படாத காத்து கொண்டிருக்கிறது. अब जन्म हुए इसलिए ये संसार अभी भी नाश नहीं हुआ, उसके लिए धन्यवाद। ஆண்டவரே, கிறிஸ்மஸ்க்காக நன்றி ये ஆண்டவரே. क्रिसमस के लिए धन्यवाद। அது வெறும் பிறப்பு மாத்திரமல்ல, वो सिर्फ जन्म नहीं है, அது இரண்டாவது வரைக்கும் அந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்குது. दूसरे बार आने का भी सत्य में लिखा है। எங்களுக்கு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க हमें போறீங்க. नए आकाश नया भूमि दे रहे हैं, அதற்காக நன்றி. उसके लिए நாங்க धन्यवाद। உலக மனிதா இருக்கும் போது எங்களுக்கு பாவத்தை உணர்த்தினீங்க. आप तो हमें पाप का सिखाए, ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளையா இருந்து உங்களுடைய நீதி எங்களுக்கு உணர்த்துறீங்க. लेकिन अभी तो आप मुझे धार्मिकता के बारे में सिखा रहे हैं। நாங்க பாவ சக்தியில வாழல ஆண்டவரே. हम पाप की शक्ति में नहीं जी रहे हैं, நாங்க மனித சக்தியில வாழல. हम मनुष्य की शक्ति में नहीं जी रहे हैं, நாங்கள் உம்முடைய தேவ பேலன்ஸ் சக்தியில வாழ்றோம். आपकी शक्ति में जी रहे हैं। என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, आप பவுல் हमें சொன்னது बल போல. दे रहे हैं पिता, आपसे हमसे सब कुछ होगा आपकी वजह से। எல்லாரும் சொல்லட்டும், ஒவ்வொரு நாளும் सब लोग हर एक दिन बोलिए, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मुझे बल देने वाले क्रिस्त की वजह से मैं सब कुछ நான் தேவ பலத்தினால் வாழ்கிறேன் என்று சொல்வார்களாக. मैं परमेश्वर की शक्ति में जी रहा हूँ, बोलिए आप। அதை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. सब लोग समझ पाए, ஒவ்வொரு நாளும் உம்முடைய தொடுதலை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். एक एक दिन भी आप छू रहे हैं वो समझ पाए वो। நன்றி ஆண்டவரே. आमेन। ஒவ்வொருவரும் கிறிஸ்மஸ் உடைய வாழ்த்துக்கள் அவர் மேல உண்டாகட்டும். एक एक दिन जन के ऊपर भी क्रिसमस का आशीष आ पाए, சந்தோஷம் உண்டாகட்டும், उन पर आनंद आ पाए, மகிழ்ச்சி உண்டாகட்டும், खुशी आ पाए, சுகம் உண்டாகட்டும், चंगाई आ पाए, ஆரோக்கியம் உண்டாகட்டும், आरोग्य आ पाए, நல்வாழ்வு உண்டாகட்டும், अच्छा जी पाए, ஆசீர்வாதம் உண்டாகட்டும். आशीष हो पाए, இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். एक एक जन को भी आशीष இயேசுவின் दीजिए, நாமத்தினால் यीशु के नाम से। சத்திய வார்த்தைகள் ये जो सत्य மேல वचन விதைக்கப்பட்டது, उन पर भी அவர் வாழ்க்கையில் அது बोया வேலை गया है, செய்யட்டும் वो ஆண்டவரே. काम कर पाए, ஆவியானவரை பாதுகாத்துக் கொள்வீரா, पवित्र आत्मा उन्हें रक्षा करे, சத்துரு எடுக்காதபடி பாதுகாத்துக் கொள்வீரா. शैतान वो बीज उठा ना पाए, இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஒவ்வொரு குடும்பத்திலும் एक एक परिवार को தேவ சமாதானம் உண்டாகட்டும். शांति हो पाए। நன்றி, நன்றி ஆண்டவரே. थैंक यू, எல்லா சண்டைகள் ஒழியட்டும், सारे झगड़े எல்லா சண்டைகள் ஒழியட்டும், सारे झगड़े भाग जाए, எல்லா சண்டைகள் ஒழியட்டும் இயேசுவின் सारे நாமத்தில். झगड़ा भाग जाए, குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் ஒழியட்டும் परिवार இயேசுவின் में நாமத்தில். जो भी झगड़ा है सबको खत्म
நன்றி ஆண்டவரே. आमेन। உமக்கே கனம் துதி மகிமை செலுத்தும் आपकी स्तुति करते हैं पिता, இயேசுவின் நாமத்தில். यीशु के नाम से। ஆமென்.